ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி சர்ச். தேவன் மனுஷன் எப்படி உண்டாக்குறாருன்னா, அவரிலே அவன் முழுமை காண முடியும் என்று அவர் உருவாக்குகிறார். அல்லேலூயா. இப்படி இந்த முழுமையா இருக்கிற நான் போய் எனக்கு கிடைச்ச இந்த முழுமையிலிருந்து இன்னொருவர்கிட்ட பகிர்ந்து கொள்ள என்கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற ஸ்டேஜ் தான் திருமணத்திற்கு ஆயத்தமான ஸ்டேஜாக இருக்கிறது. அல்லேலூயா. ரீகால் பண்ண போறோம். முதல்ல என்ன பார்த்தோம்? எல்லாம் சொல்லுங்க. மாற்றம் யாருக்கு தேவை? வெரி குட். யாருக்கு தேவை? எனக்கு தேவை. என்ன என் வீட்டுக்காரர் மாறணும்னு சொல்ல மாட்டீங்களே, என் வீட்டம்மா மாறணும்னு சொல்ல மாட்டீங்களே. பாஸ்டர் நான் இன்னும் எவ்வளோ மாறணும், என் மாற்றத்துக்காக என்ன பண்ணுங்க, ஜெபிச்சுக்கோங்க அப்படின்ட்டு. தம்பி ஒரு அருமையான லைன் சொன்னா, சொல்டா. If you focus in your result, you can change. If you focus in your change, you get result. உங்க ஒரு மாற்றத்தை உருவாக்கிடுறீங்க, முடிவுல ஃபோக்கஸா இருந்தீங்க அப்படின்னா உங்களால மாறவே முடியாது. ஆனா நான் மாறணும் அப்படின்னு ஃபோக்கஸா இருந்தீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா முடிவை கொடுத்துருவீங்க. காலையில் நான் பேசினதை ஒரு எசன்ஸா சொல்லிட்டான். நாம ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா அது மாற்றத்துல தான் என்ன பண்ண ஆரம்பிக்கவே செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, மாற்றம் பத்தி பேசணும். எல்லாருமே மாற்றத்துக்காக என்ன பண்றாங்க? காத்திருக்கிறாங்க. யாருடைய மாற்றத்துக்காக காத்திருக்காங்க? கார் டிரைவர் எப்ப மாறுவாரு? ஆண்டவா இவனுக்கு நல்ல புத்தி எப்ப கொடுப்ப? யாருக்கு? யாருக்கோ. அப்படிதான் என்ன பண்றாங்க, யோசிக்கிறாங்க. பட் அதுல இருந்து மாறி யாருடைய இதுக்காக இது பண்ண போறோம்? பர்சனல். எல்லாம் சொல்லுங்க. தனி ஒருவனுக்குள் நடக்கும் மாற்றம் தான் இத்தரணியை மாற்றும். அல்லேலூயா. தனி ஒருவன் எழுந்து விட்டால் அப்படின்னு ஒரு செய்தி நான் பேசியிருக்கிறேன். நீங்க அதை பத்தி கேட்கலாம். பாருங்களேன், தெபொரால் ஒரு பெண் தானே. தெபொரால் எத்தனை பேர் அது யாருன்னு கேக்குறீங்களா? வேதாகமத்தில் இருக்கிற ஒரு பெண் கதாபாத்திரம் தெபொரால். அவ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றா, எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப பிடிக்கும். நான் தாயாக எழும மட்டும் கிராமங்கள் பாலாய் போயின. நான் என்னைக்கு எழும்புறனோ அன்னைக்கு இந்த ஊருக்கு நல்ல காலம் ஆரம்பிக்கிறது அப்படின்னா. என்ன மாதிரி ஒரு பார்வை பாருங்க. இந்த ஊர் என்னைக்கு திருந்தோ அன்னைக்கு நான் திருந்துறேன்டா அப்படின்னு ஊரை காலி பண்ணிட்டு போல. புரியுதா? நான் என்னைக்கு எழும்புறனோ, நான் என்னைக்கு எழுந்து நிக்கிறேனோ, நல்ல சமூகத்தை யாரோ தரணும்னு காத்திருக்க வேண்டியதில்ல. நான் எழும்புனா நல்ல சமூகம் எழும்புகிறது. அல்லேலூயா. இதுதான் வேதாகம பிரின்சிபிள்ஸே தவிர உலகத்தினுடைய பிரின்சிபிள்ஸ் இப்படி கிடையாது. உலகத்தினுடைய பிரின்சிபிள்ஸ் ஊரோடு ஒத்துவாள், அல்லது அது என்னைக்கு திருந்ததோ அன்னைக்கு நீ திருந்து, அது வரைக்கும் நீ அப்படியே இருந்துக்கோ அப்படின்ட்டு சொல்றதுதான் உலகத்தினுடைய தத்துவம். ஆனால் வேதாகமத்துடைய தத்துவம் அப்படி அல்ல. இல்லாத ஒன்றை உருவாக்கவே தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது இதுவரை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இனி தோன்றும் உன் மூலமாக என்பதுதான் தேவனுடைய வாக்கும் சத்தமுமாக இருக்கிறது. அல்லேலூயா. சோ மாற்றம். அடுத்தது அது யாருக்குள்ளே எங்க அப்படின்னு பேசணும். அடுத்தது ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் இது பண்றதுக்கு முன்னாடி எது கண்டுபிடிக்கணும்? பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கிறதே பாதி தீர்வா மாறிடும் அப்படின்னு சொன்னோம். வெரி குட். வேற உன்னை நீயே உணர்ந்து கொள், அறிந்து கொள், உங்களை ரியலைஸ் பண்ணுங்க அப்படிங்கறத பத்தி என்ன பண்ணணும்? பேசணும். எனக்குள்ள தான் நடக்கும். grow the leader, grow the organization. வேற உண்டு பண்ணும். ஓகே, வேற பரவாயில்லப்பா, எல்லாருக்கும் நல்ல ஒண்ணு விளங்கி இருக்குது. பரவாயில்ல. நான் என்னை மாற்றிக்கொள்ள முடிவெடுத்தால் என்னால் எதையும் மாற்ற முடியும். இதெல்லாம் எழுதி போடுங்க. நான் பல 100 முறை நான் சொல்லியிருக்கிறேன். நான் என்னை மாற்றிக்கொள்ள முடிவெடுத்தால் என்னால் எதையும் மாற்ற முடியும். நான் தான் சேஞ்ச் பண்ணணும், நான் தான் மாறணும். இப்போ வரைக்கும் நான் நினைச்சிட்டு இருக்கிறது யார் மாறணும்னு நினைக்கிறீங்க? இப்போ வரைக்கும் நான் தான் நினைச்சிட்டு இருக்கிறேன். நீங்க நினைக்க கூடாது நான் அதை முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு. இல்ல, ஸ்டில் டாடி ஐ வாண்ட் டு பி சேஞ்ச். உங்களை போல இன்னும் நிறைய விஷயங்கள்ல நான் மாற வேண்டியது இருக்குது, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் பிரேயரா இருக்குது. அல்லேலூயா. ஆவியில அந்த சாயலை நான் பெற்றுக்கிறேன், ஆனா என் மனதிலும் என் வாழ்க்கையிலும் அது வெளிப்பட வேண்டும், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கேட்கிறேன். அல்லேலூயா. ஓகே, வேற
அடுத்த கட்டம், வெற்றிக்கு பல வழிகள், தோல்விக்கு ஒரே வழி. எல்லாரையும் திருப்திப்படுத்த நினையுங்கள். protect your heart. இந்த மாதிரி சொல்லுங்க, அதான் முக்கியம். முதல்ல பெண்ணுக்கு என்ன பேர் வச்சாரு? அப்படின்னா என்ன? மை கேர்ள், என் ஆளு அப்படின்னு சொன்னது என் பிள்ளைய பராமரிக்கிற ஒரு பெண் அப்படிங்கிற நிலைக்கு என்ன பண்ணிடுச்சு, போச்சு அப்படின்னு சொன்னேன். வேற சூப்பர். இப்போ மேரேஜ் எப்படி இருக்குங்கிறது பார்க்க கூடாது, தேவன் எப்படி ஏற்படுத்தினாருங்கிறதை பார்க்க வேண்டும். சுகம் அப்படி ஆரம்பிக்க முடியாது, தேவன். வெற்றி அப்படி ஆரம்பிக்க முடியாது, தேவன். எல்லாமே அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னேன். ஓகே, வேற யூஸ் ஆயிடும், அப்யூஸ் பண்ணப்படுவோம். இந்த பூமிக்கு யார் தான் ஆண்டவன்? வெளியில சொல்லாதீங்க, கல்லு உங்களுக்காகவே குச்சி வச்சிருப்பாங்க. அப்பவே நினைச்சேன் நீ இப்படி விழுந்து போவன்ட்டு. சொல்லிட்டாரா? அடுத்தால இயேசு நீ தான் சொல்லுவாரு பாரு அப்படிம்பாங்க. யூ ஆர் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். நான் சொல்ல, பைபிள் தான் போட்டிருக்கு. நாம் கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறோம். யாராவது என்ன தொட்டா இயேசுவை தொட்ட மாதிரி. அல்லேலூயா, ஆமென். இதெல்லாம் உண்மை. ஆனா நம்ம ஆட்களுக்கு அதை சொல்றதுக்கு பயந்துட்டாங்க. அதனால ஈஸியா எது வரும்? குப்பை, தூசி, நீ ஒன்னுத்துக்கு உதவாதவன், நீ ஒரு வெறுமையான பாத்திரம், நீலாம் ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப ஈஸி ஆயிட்டனால அதை ரொம்ப நாள் என்ன பண்ணிட்டாங்க, பேசி விட்டாங்க பாருங்க. ஓகே, இன்னும் சில விஷயங்கள் பேசணும். நீங்க அதெல்லாம் எவ்வளவு தூரம் கவனிச்சிங்கிறதுக்காக தான் நான் கேட்டுட்டு இருக்கிறேன். ஓகே, வேற ஏற்ற துணைன்னா என்ன அப்படின்னு சொன்னேன். இப்போ ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு அதுதான் ஏற்ற துணை. சரியா? வேற ஓகே, அந்த பர்பஸ், அந்த நோக்கத்தை செஞ்சுட்டே இருக்கும்போது உங்க துணை உங்களுக்கு வரும். அற்புத பெருவிழா, குழந்தைகள். ஓகே, வேற இஸ் காட்ஸ் ஐடியா, அது தேவனுடைய யோசனை. சமாதானமா இருக்கும். ஆபிரகாம் பிள்ளைகளோடு பேசினான், அது ஆண்டோடைய பார்வையில் எப்படி இருந்தது? ரொம்ப பிரசியஸா இருந்துச்சு. ஓகே, உங்க பிள்ளைங்கெல்லாம் இன்னைக்கு ஏன் வீட்டுல இருந்தீங்கன்னு தெரியுது. உங்க பிள்ளைங்கெல்லாம் அவங்களோட உட்கார்ந்து நீங்க என்ன பண்ணணும்? பேசணும். யூ மஸ்ட் டாக், யூ மஸ்ட் டாக். அதுவும் பெண் பிள்ளைகள் கட்டாயமாக அவர்களோடு நீங்க உட்கார்ந்து பேசணும். இந்த ஆம்பளை பிள்ளைங்க கூட கொஞ்சம் அவ்வளவா, அதாவது பொதுவாக இன்னைக்கு பேச போறேன். ஆண்களுக்கு பேச்சு கொஞ்சம் கம்மியா ஏன் வருது அப்படின்னு பேச போறேன். கம்மியானா ஏச்சு வருது, பேச்சு கம்மியா வருது. ஏச்சு வேற, பேச்சு வேற. ஏச்சு அதிகமாகவும் பேச்சு குறைவாகவும் இருப்பதின் காரணம் என்ன? இதெல்லாம் சொல்லிடாதீங்க பிரதர். அப்படிங்க எல்லாம் இப்ப வெளியரங்கமாகும். மறைபொருள் என்னானது ஒன்றும் இல்லை. தேவன் மறைபொருளை வெளிப்படுத்துகிற அபிஷேகத்தை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். எல்லாம் உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே கொண்டு வந்து காமிப்போம். ஏன் அப்படின்னு நான் காமிக்க போறோம். ஓகே, நெக்ஸ்ட். வாவ், இவங்க நல்ல பாயிண்ட் ரொம்ப அழகா பிடிச்சிருக்காங்க. சூப்பர். வாவ், தட்ஸ் ஐ வாண்ட். சமூகம். இன்னைக்கு சொல்றதெல்லாம் நம்ம தலையாட்டிட்டே இருக்கிறோம். படிப்பு நமக்கு ஐயோ, நம்ம என்ன பண்றோம்னா நம்ம முழு மூச்சே என்ன நினைச்சிட்டோம்னா இது உண்மை அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எல்லாம் போதுன்னு நினைக்கிறோம். உங்க தோல்வி அங்கதான் ஆரம்பிக்கு, உங்க வஞ்சனே அங்கதான் ஆரம்பிக்குது. இன்றைக்கு தேவனும் அவருடைய வார்த்தைகளும் அவர்களுக்கு பிரதானமான தேவை. இது இருக்கோ இல்லையோ, இது இருக்கணும். அந்த ஸ்டாண்டுக்கு நீங்க வந்து நிக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்களும் ஜெயிக்கிறீங்க, உங்க சந்ததியும் ஜெயிக்குது. அல்லேலூயா. நான் ஒரு நாள் எஜுகேஷனுக்கு எதிராக கிடையாது. ஆனா எஜுகேஷன் முதல்ல என்னன்னு கேள்வி கேட்கிறேன் நான். இஸ் நாட் அ இன்ஃபர்மேஷன், இட் இஸ் அ இன்ஸ்பிரேஷன். எஜுகேஷன் இஸ் நாட் இன்ஃபர்மேஷன், இட் இஸ் அ இன்ஸ்பிரேஷன். அது ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய ஊக்கத்தையும் ஒரு பெரிய ஊந்துதலையும் ஒவ்வொரு நாளும் தருகிற ஒன்றுதான் கல்வியாக இருக்கிறது. ஸோ அதுக்கு தான் பெருசா இது பண்ணியிருக்கோமே தவிர அவன் வந்து இந்த மாதிரி காரியங்கள்ல ஆர்வம் அவனுக்கு உண்டாயிருக்கிறா அப்படிங்கிறதுல கவனம் செலுத்தல. ஏன் கவனம் செலுத்தலைன்னா நாமளே அதுல நிறைய நேரத்துல எப்படி இல்லை, கவனமா இல்லை. ஒரு பெற்றோர், ஒரு தாய், அவங்க முதல்ல ஒரு விஷயத்தை இன்ஸ்பயர் பண்ணணும். டீச் பண்றது வேற, இன்ஸ்பயர் பண்றது வேற. செய்ய சொல்றது வேற, செய்யறதுக்கான ஆர்வத்தை அவங்களுக்குள்ளே உண்டாக்குவதுங்கிறது
வேற. பாருங்களேன், நான் இங்க நின்று நிறைய நேரம் பிரசங்கம் பண்றதா நீங்க நினைப்பீங்க. நிச்சயமா கிடையாது. நான் உங்களை இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டும்படியா ஏதோ ஒண்ணு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதனாலதான் நீங்க சில விஷயத்த செய்ய ஆரம்பிச்சிருக்கிறீங்க. அல்லேலூயா. பார்க்கறதுக்கு தெரியும் நான் ஏதோ பேசுற மாதிரி, ஆனா உண்மையிலே பேசுறது இல்ல, உண்மையிலே இன்ஸ்பயர் பண்றது. அதனால அன்னைக்கு அம்மா கரெக்டா சொன்னாங்க, இது அவங்களுக்கு புரியுதே இல்லையே தம்பி, ஏதோ அவங்களுக்குள்ள நடக்குது அப்படின்னாங்க. கரெக்டு கரெக்டு. ஏன்னா இது இன்ஸ்பிரேஷன்ங்கிறது புரியுது இல்லை, அவங்களுக்குள்ள ஏதோ ஒன்று நடக்குது, ஏதோ ஒரு மாற்றம் என்ன பண்ணுது, வர ஆரம்பிக்குது பாருங்க. இதை நாம பிள்ளைங்களுக்கு பண்ணாததுனால நிறைய நேரத்தில் அவங்க என்ன பண்றது கிடையாது, நான் சில காரியத்தில் ஈடுபடுறதே கிடையாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், பிள்ளைகள் நீங்கள் சொல்லுகிறதை செய்ய மாட்டார்கள், நீங்கள் செய்கிறதை செய்வார்கள். அப்பா தான் செய்யலை, நீ நாது செய். ஆமா, நீனே செய்யலை, நான் செய்யணுமா? சிலர் எப்படி போயிடுவாங்க பாருங்க. நாங்கள் தான் பண்ணல, நீ நாது பண்ணு. அது பண்ணாது. அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் அது என்ன பண்ண ஆரம்பிக்கும், செய்ய ஆரம்பிக்கும். ஒரு பையன்கிட்ட போய் அப்பா சொல்லியிருக்கார், டேய் படிக்காம ஊர்ச்சித்து அழியலடா, உன் வயசுலலாம் ஆபிரகாம் லிங்கன் பெரு விளக்குல இருந்து படிச்சாடா, அதனால தான்டா அவர் ஜனாதிபதி ஆயினார் அப்படின்னு இருக்காரு. அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், என் வயசுல தெருவிளக்குல இருந்து படிச்சாரு, உன் வயசுல ஜனாதிபதி ஆயிட்டாரு, நீ என்ன நீர். புரியுதா உங்களுக்கு? சும்மா பேசிட முடியாது பாருங்க. இதெல்லாம் அவன் சொல்ல மாட்டான், அப்படின்னு நினைச்சுக்கிடுவான். இதெல்லாம் மைண்ட் வாய்ஸ், உங்களால கேட்ச் பண்ண முடியாது. அவன் அப்படியே வச்சுட்டு ரைட்டு அப்படின்ட்டு தடவிட்டே என்ன பண்ணுவான், போவான். ஆனா அவனுக்குள்ள இருக்கு. அவனை நீங்க கொஞ்சம் பேச விட்டீங்கன்னா கட்டாயமா என்ன பண்ணுவான், புட்டு வைப்பான். அப்படி எப்படின்ட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணுவான், ரொம்ப தெளிவா எடுத்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருவான், சொல்ல ஆரம்பிச்சிருவான். ஸோ சமூகத்தை சபை என்ன பண்ணணும், ஆள வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, சபை ஆள வேண்டும். சபை ஆள்றது என்ன, நீங்க ஆள்றது தான். புரியுதா உங்களுக்கு? தட் மீன்ஸ் இந்த உலகம் நம்ம இம்பாக்ட் பண்ணதுக்கு பதிலாக நாம இந்த உலகத்தை என்ன பண்றது. அன்னைக்கு சபையை பத்தி என்ன சொன்னாங்க, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். நாம் என்ன சொல்றோம் இன்னைக்கு உலகத்தை பார்த்து, ஆண்டவரே எங்களை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் ஆண்டவரே, இந்த ஊருக்கு வந்துட்டாங்க ஆண்டவரே, எப்படியாவது எங்களை காத்துக்கோங்க ஆண்டவரே அப்படிங்கும். அன்னைக்கு அவன் பிரேயர் பண்ற நிலைமையில இருந்தது. இந்த ஊருக்கு வந்துட்டாங்களா, மாத்திடுவாங்களா இவங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஜீசஸ் சொன்னார், உலகம் எங்கும் சென்று சர்வ சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த யாவையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள், கொடுத்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த யாவையும் அவர்களுக்கு உபதேசித்து அவர்களை சீஷராக்குங்கள் அப்படின்னார். அப்படின்னா என்ன, disciple the nations. அதாவது ஆல சீஷராக்குன்னு சொல்ல, ஊரே சீஷனாக்கிட்டு அப்படின்றார். change the culture, அந்த தேசத்தையே மாத்திரு அப்படின்னார். அதுதான் கிறிஸ்துவின் சுவிசேஷம். அது மட்டும் கரெக்டா இருந்ததுன்னா ஒரு தேசமே மாறிடும், ஒரு ஊரே மாறிடும், ஒரு பகுதியை ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடும், மாறிடும். அவ்வளவு வல்லமையானதான் கொடுத்து என்ன பண்ணிருக்கிறாரு, அனுப்பிச்சிருக்கிறாரு. ஆமென். ஓகே, இந்த பாயிண்ட்ஸ் பேசணும். வேற பாஸ்டர், பாஸ்டர் should be a life coach. குடும்பம் ஒரு பரலோகம். சூப்பர். அவர் என்ன சொல்லியிருக்கிறாருங்கிறத கவனிக்கணும். ஓகே, நாம பார்த்தது கேட்டதெல்லாம் ஆக முடியாது. சரி, இதெல்லாம் பார்த்தோம். மெயினா என்ன சொன்னீங்க, வாசிக்கவில்லையா? இதை பற்றிய அறிவை நாம் அடையாததுதான் முக்கியமான ப்ராப்ளம் அப்படின்னு நான் என்ன பண்ணேன், சொன்னேன். சரியா? இப்போ இதுக்கான நடவடிக்கை யார் தான் எடுக்கணும், நீங்க தான் எடுக்கணும். நீங்க தான் எடுக்கணும். அது எவ்வளோ ரிஸ்க் ஆனாலும் எவ்வளோ வேலைனாலும் கொடுத்து அந்த நடவடிக்கை நீங்க என்ன பண்ணணும், எடுக்கணும். அது உங்களை சார்ந்த ஒன்றாக இருக்கிறது அப்படிங்கிறதான் காரியம். சரி, இன்னும் தொடரலாம். மெயினா நிறைய எண்டிங்ஸ்ல இந்த டீனேஜஸ் விஷயங்களை பற்றி நிறைய என்ன பண்ணேன், பேசினேன் இல்லையா? இளம் வாலிபர்கள் அவங்களுக்கான அந்த இது பாலியல், அதை பத்தி நீங்க சொல்லவே இல்லை இல்லையா? பாலியல்ங்கிறது எப்படிப்பட்டது, பரிசுத்தமான ஒரு காரியம். அது ஒரு இளைஞனுக்குள்ளே, ஒரு வாலிப பெண்ணுக்குள்ளே வரும்போது அது ஒரு மோசமான எண்ணம் அப்படின்னு நாம சொல்லி அவங்க நினைச்சிடுறாங்க. நாம சொல்லாததுனால அது ரொம்ப கரெக்டா அவங்களுக்கு என்ன பண்ணணும், சொல்லி கொடுக்க வேண்டும் அப்படின்லாம் நம்ம பேசணும்.
ஓகே, மத்தேயு சுவிசேஷம் மத்தேயு 19:4 பாருங்க. அதாவது ஜீசஸ் கிட்ட இந்த மாதிரி கேள்விகளை அவங்க கேட்கறாங்க, அதுக்கு அவர் இடம் அளிக்கிறார். கரெக்டா? நிறைய நேரத்துல மக்கள் ஏன் கேள்வி கேட்கறது இல்ல? அவங்களுக்கு கேள்வி இல்லைங்கிறதுனாலயா? கரெக்ட் பாஸ்டர். அதுக்கான இடம் அவங்களுக்கு கொடுக்கப்படுறது இல்லை. கேள்வி கேட்கறதுங்கிறது நம்ம கிறிஸ்தவத்துல ஒதுக்கி வைத்திருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. கேள்வி கேட்கிற ஆட்கள்லாம் நம்ம என்னன்னு சொல்றோம்? அவிசுவாசி அப்படின்னு அவனை சாத்தானுள்ள பூந்துட்டான் அப்படி இப்படின்ட்டு நிறைய என்ன பண்ணியிருக்கிறோம், நிறைய சொல்லி வச்சிருந்தனால அவன் என்ன பண்றது கிடையாது, கேள்வியே கேட்கறது கிடையாது. ஆனா இங்க கேள்வி கேட்கிறவர்களை நாம் கொண்டாடுகிறோம். ஏன்னா அவர்கள் தான் வளர்ச்சி விரும்புகிறவர்கள், அவங்க தான் வளர போறவங்க. நான் பேசுனேனே, ஏன் அடிக்கடி உங்களுக்கு புரிஞ்சுச்சா தெரிஞ்சுச்சான்னு கேட்டுட்டே இருக்கிறேன். ஸோ கேள்வி கேட்க வேண்டியது அவசியம். கேள்வி கேட்காம போறது கிடையாது. அதுவும் கரெக்டான இடத்துல கரெக்டான கேள்வியை கரெக்டானவர்கிட்ட கேட்கறது ரொம்ப அவசியம். பாருங்க, இங்க இயேசு கிட்ட கேள்வி எழுப்புறாங்க. 3வது வசனத்திலிருந்து பாருங்க. அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் புருஷன் நானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தாயிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டான். அதாவது டிவோர்ஸ் பத்தி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. பட் இன்னைக்கு நமக்கு டைம் கிடையாது, அந்த சப்ஜெக்ட் இன்னைக்கு எடுக்க போறது இல்லை. ஆனா நிறைய பேச போறோம், பல 1000 காரியங்கள் இருக்கிறது பேசுவதற்கு. சரியா? இன்னைக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு பேசிக்ஸ், ஒரு பிளாட்ஃபார்ம் நம்ம உருவாக்குறோம். இது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு உள்ள என்ன பண்ண போறோம், போறோம். 1000 மேட்டர்ஸ் இருக்குது. ஏன்னா நாம ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்றது இல்லை தான் இருக்கிறோம், வாழ்க்கைக்குள்ள தானே இருக்கிறோம். ஸோ அதனால அதை பத்தி நிறைய வேதம் என்ன பண்ணுது, பேசுது. பாருங்க, விவாகரத்தை குறித்து, விவாகரத்து ஆனவர்கள் எப்படி வாழ்க்கைய காரியங்களை முடிவு பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களை பத்தி எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ கம்மிங் டேஸ்ல அதை பத்தி என்ன பண்ண போறோம், பேச போறோம். கேள்வி கேட்கணும். என்ன சொல்லுங்க, கேள்வி கேட்பது தவறல்ல. சில நேரத்துல நாம் எழுப்புகிற கேள்விதான் நம் வாழ்க்கையே மாற்றக்கூடியதாக இருக்கிறது. சில சரியான கேள்விகளை நாம் எழுப்பாததினால் நம் வாழ்க்கை அதே இடத்துல இருக்கு. இந்த உலகம் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பதில் இருக்கு. நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கும் என்ன இருக்குது, பதில் இருக்குது. சில நேரத்துல ஏன், எதுக்கு, எப்படி அப்படின்னு நம்ம கேட்காமலே போறதுனால வாழ்க்கையில எதுவுமே என்ன பண்ண மாட்டுக்கு, நடக்கவே மாட்டுக்கு, அங்கேயே நின்றுது. ஆனா வளர்ச்சியை நோக்கி போகிறவர்கள், வாழ்க்கையின் அடுத்த திசையை அடையணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே கேள்விகளை கேட்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாகத்தான் இருந்தார்கள். கேள்விகளுக்கு தேவன் எதிரானவர் அப்படின்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? வேதத்துல அப்படி ஏதாவது இருக்குதா? யாராவது கேள்வி கேட்டும் போது ஆண்டவர் மண்டையில போட்டாரா? உங்க வாத்தியார் பண்ணதெல்லாம் ஆண்டவர் பண்ணதா சொல்லக்கூடாது. உண்மையான வாத்தியார்கள் கூட அதை செய்யறதே கிடையாது. நீ கேள்வி கேட்கறது குறித்து அவங்க என்ன பண்றாங்க, ஆர்வப்படுவார்கள். அதுதான் உண்மையான காரியமா இருக்குது. கிதியோன் கேள்வி கேட்டான், எங்கள் பிதாக்கள் பார்த்த அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாம் எங்கே அப்படின்னு கேட்டான். எங்கே வா, அது இங்கே அப்படின்னு காமிக்கிறேன் வான்னு கூட்டு போயிட்டாரு. அல்லேலூயா. ஆனா நமக்கு ஒரு கேள்வியும் இல்லை. என்ன பிரதர், வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி, புவனா ஒரு கேள்விக்குறி. அது மாதிரி நானும் ஒரு கேள்விக்குறி அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருக்கிறோம், அப்படியே வச்சுட்டோம். பாருங்க. சரி, இப்போ இயேசு கிட்ட அந்த கேள்வி கேட்கறாங்க. ஆனா இவனும் ஒன்னும் கத்துக்கணுங்கிறதுக்காக கேட்கல. இதான் பெரிய மேட்ரு. பாருங்க, அவரை சோதிக்க வேண்டும் என்று. கேள்வி கேட்கறதுல பல ரகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? இவங்க எப்படி கேட்டிருக்காங்க, இவர் கரெக்டா சொல்றாரான்னு பாப்போமே அப்படின்னு கேட்பாங்க. சிலர் கேள்வி கேட்கும்போது தெரியும் எது கேட்கறாங்கிறது தெரியும். கரெக்டா சொல்றாரா சொல்லலையா, எப்படி சொல்றாரு. சிலவங்க இவங்க பதில வச்சிருப்பாங்க முதல்ல. நான் அதனால என்ன பண்ணிடுவேன்னா நிறைய நேரத்துல அந்த ஆட்கள் தெரியும், நீங்க என்ன நினைக்கிறீங்க பிரதர் அப்படின்றாங்க. அவனே ஆன்சர் சொல்லிடுவாங்க. போயிட்டாங்க, அதான் பதில் வச்சிருக்கீங்களா, போயிட்டு வாங்க. ஏன்னா அவங்க ரெடியா தான் என்ன பண்ணிருப்பாங்க, வருவாங்க. பாருங்க, இவங்க இயேசு கிட்ட இந்த மனைவியை தள்ளி விடுறதை பத்தி கேட்கிறாங்க. சோ இப்போ தான் அவரு திருமணத்தை பற்றிய போதனை என்ன பண்றாரு, ஆரம்பிக்கிறார். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷனை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு
இசைந்திருப்பான். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள் என்று அவர் சொன்னதை நீங்கள் இல்லையா? இது வரைக்கும் தான் காலையில் என்ன பண்ணோம், நிறைய பார்த்தோம். இப்ப பாருங்க, இப்படி இருக்கிறபடினால் அவர்கள் இருவராய் இராமல் ஒரே இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் என்றார். அப்ப திருமணங்கிறது யாருடைய ஏற்பாடு? இட் இஸ் காட்ஸ் ஐடியா. இட் இஸ் காட்ஸ் ஐடியா. இது எந்த மனுஷனுடைய யோசனையிலயோ கற்பனையில இருந்து என்ன பண்ணல, வரல. இது யார்கிட்ட இருந்து வந்திருக்குது? தேவனிடத்துல வந்திருக்கிறது. தேவனே இது என்ன பண்ணிருக்கிறாரு, ஏற்படுத்திருக்கிறபடினால் இதை குறித்து நாம் நம்பிக்கை இழைப்பு கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல. இது அவர் ஏற்படுத்திருக்கிறதுனால இது அவர் ரொம்ப விரும்புகிறார், இதை அவர் ரொம்ப நேசிக்கிறார், இது ரொம்ப கனமானதா அவர் வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இதுல ஏதாவது ஒரு சிக்கல்கள் வந்தா அதுக்கு கேரண்டி பண்ணி அதை எப்படி மீண்டும் சரிப்படுத்தலாங்கிற விதத்துல அவர் மனிதனோடு வந்து ஒத்துழைத்து அதை சிறப்பாக்குறதுக்கு என்ன உண்டோ அத்தனையும் அவர் என்ன பண்றாரு, செய்கிறார். ஹல்லேலூயா. கல்யாணம் பண்ணி வச்சிட்டதோட என் கடமை முடிஞ்சிச்சு அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றது இல்ல, சொல்றதே இல்லை. இணைத்ததை மனிதன், அப்ப அந்த இணைப்பு அப்படியே நிக்கணும்னு அவர் நிக்கிறாரு. ஏதோ இணைச்சார் அப்படிங்கிறது இல்ல, இணைத்ததை பிரிக்காதிருக்க கடவன். அப்ப அவர் என்ன நோக்கத்தோடு அதை ஏற்படுத்தினாரோ அந்த நோக்கத்துக்கு எதிராக ஏதாவது வந்துச்சுன்னா அது தேவனுக்கு எதிரான காரியமாகவே இருக்கிறது. அதனாலதான் பாருங்க, உங்க குடும்ப உறவுகள்ல ஒரு சிக்கல்களோ ஒரு பிரச்சனையோ இருக்கும்னா இம்மிடியட்டா தேவனுடைய கிருபைகளும் அற்புதங்களும் உங்க வாழ்க்கையில நடக்கிறதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா அதை ஆண்டவர் முதல்ல செய்ய விரும்புகிறார். நீங்க ஒரு 10 ப்ராப்ளத்தை ஆண்டவர்கிட்ட கொடுக்குறீங்க, சுகம், பணம், வேலைகள், இப்படி எத்தனையோ குறிப்புகள் கொடுக்குறீங்க. அது பாத்தீங்கன்னா அதுல குடும்பங்கிறது தான் முதல்ல ஆண்டவர் டிக் பண்ணுவார். நீங்க 10 பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா அதுல முதல்ல தான் டிக் பண்ணுவாரு, ஃபேமிலிங்க தான் டிக் பண்ணுவார். ஏன்னா அவருடைய பார்வையில ரொம்ப பிரசிஸா இருக்கிறது இந்த குடும்பம் என்கிற காரியம் தான். ஹல்லேலூயா. ஆனா நமக்கு நிறைய நேரத்துல ப்ரையாரிட்டியில அது இல்லை. அதனாலதான் நான் போன வாரம் குடும்பங்க இதுல பேசும்போது சொன்னேன், ஆதியிலே சபை அல்ல, ஆதியிலே தேவன் ஒரு குடும்பத்தை உண்டாக்கினார். சபையை விட எது முக்கியம்? குடும்பம். ஆனா நிறைய பேரு சபைன்னு போய் குடும்பம் போயிட்டு, சபைன்னு போய் என்ன ஆயிடுச்சு, குடும்பம் நிறைய நேரத்துல வேற மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா தேவனை கொண்டு வந்துட்டாங்க அந்த இடத்துல. தேவன் முக்கியமா குடும்பம் முக்கியமா அப்படின்ட்டாங்க. தேவன் குடும்பத்தை முக்கியம் என்று சொல்லியிருக்கிறார், ஆகையால் குடும்பம் எனக்கு முக்கியம். உங்களுக்கு இதெல்லாம் புரியுதா புரியலையானே தெரியல. அப்படிதான் பதில் சொல்லணும். இது பதில் சொல்ற விதங்க இப்படிதான் பதில் சொல்லணும். தேவன் அதை முக்கியம்னு சொல்லியிருக்கிறாரு, அதனால முக்கியம். சிலர் பாருங்க, அது முக்கியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரே ஒரு முக்கியம் என்னன்னா நீங்க அங்கேயே உட்காந்துடணும், ரா போகலாம் அப்படி சொல்லிட்டீங்கன்னா அவங்க என்ன ஆயிடும், கரெக்ட் ஆயிடும் அவங்களுக்கு. அப்படி கிடையாது. சபை வந்து உங்களை உள்ள உட்கார வைக்கிறதுக்காக சபை கிடையாது. சபை வந்து உங்களை வாழ தயார் பண்ணி அனுப்புகிற இடம் தான் சபையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இது உங்களை ரெடி பண்ற இடமே தவிர உங்களை உட்கார வைக்கிற இடம் கிடையாது. ஏன்னா நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தீங்கன்னா நானே இருக்க மாட்டேன். ஏன்னா நான் உட்காரதுக்காக இங்க வரல. உங்களுக்கு சொன்ன மாதிரி இன்னும் பல லட்சம் பேருக்கு சொல்ற வேலை எனக்கு இருக்குது. அதை செய்யறதுக்காக எங்கேயாவது நான் போயிருப்பேன். அதனால உங்களையும் இங்க உட்கார வைக்கிறதுக்காக எதுவுமே பண்ண மாட்டோம். அப்படி பண்றதுக்கு பேர் சபை கிடையாது. உங்களை ரெடி பண்ணணும், உங்களை தயார் பண்ணணும். ஆனா மக்கள் இன்னைக்கு சொல்ற வாசகங்கள்லாம் பாத்தீங்கன்னா, பிரதர் வீட்டுக்கு போக மனசே இல்லை, அப்படியே உட்காந்துடலாம் போல இருக்கு, அல்லேலூயா அப்படின்னு அதுக்கு ஒரு பெரிய இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம், கொண்டு வந்துட்டோம் பாருங்க. நோ, அப்படிப்பட்ட எண்ணம் இங்க வந்துச்சுன்னா நான் தோத்து போயிட்டேன்னு அர்த்தம். இல்ல பிரதர் கொஞ்சம் விடுங்க, எனக்கு இப்பவே போய் என் குடும்பத்துல ஒரு பரலோகத்தை பாத்திரம் போல இருக்கு அப்படின்னீங்கன்னா கரெக்டா பிரசங்கம் ஓடி இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. போவதுக்கே மனசே இல்லை, இங்கேயே உட்காந்துட வேண்டும் ஆசையா இருக்கிறது. நீ வேணா உட்காந்துருங்க, நான் போயிருவேன் என் வீட்டுக்கு. எனக்கு நான் இங்க ரொம்ப நேரம் உட்காரணும்ட்டு வரல பாருங்க. அதாவது இப்படி சொன்னா அது என்னமோ ஒரு ஆவிக்குரிய இதுல ஒரு ரொம்ப பெரிய ஒரு காரியத்தை சொல்றதா ஒரு நினைப்பு. அப்படி ஒண்ணு உருவாக்கி என்ன பண்ணிட்டாங்க, வச்சுட்டாங்க பாருங்க. அப்படி கிடையாது. தேவன் அந்த விதத்துல இருக்கணுங்கிறதுக்காக சபையை வைக்கல, அதுக்காக போதனைகளை வைக்கல. அதை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க போய் நன்றா அங்க வாழணுங்கிற எண்ணம் உங்களுக்கு என்ன பண்ணணும், வரணுங்கிறதுக்காக தான் காரியம் இருக்குது பாருங்க. அப்போ இதை இணைத்தது யார்? தேவன். அப்போ என்ன நான் உங்களுக்கு சொன்னேன், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மேரேஜ்? திருமணத்தின் நோக்கம்
என்ன பாருங்க, இதை பத்தி ஃபுல்லா பேசல, இது ஜஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், கொடுத்துட்டே இருக்கிறேன். நோக்கம் என்ன, திருமணத்தை குறித்த நோக்கம் என்ன, ஏன் தேவன் இந்த திருமணம் என்கிற ஒன்றை ஏற்படுத்தினார் அப்படின்னு சொன்னா, இயேசு அதை பேசும்போது சொல்றாரு ஆதியிலே அப்படிங்கிறாரு. இன்னைக்கு ஏன் திருமணம் ஏற்படுத்தப்படுகிறது, இன்றைக்கு திருமணம் ஏன் உருவாக்குகிறோம் அப்படிங்கிறதுக்கும் அவர் சொன்னதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்க. ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு. இன்னைக்கு என்ன சொல்றாங்க, ஊர்ல பொறுப்பே இல்லாம ஒருத்தன் சுத்திட்டு இருப்பான், உடனே அவனை கூப்பிட்டு ஒன்றும் இல்லை, இந்த பயலுக்கு ஒரு கால் கட்டு போட்டீங்கன்னா என்ன ஆயிடுவாரு, சரியாயிருவாரு. அது வரைக்கும் யாரோ 2 பேர் மத்தியில தான் பொறுப்பு இல்லாம வேலை பண்ணிட்டு இருப்பான். இப்போ குடும்பத்துக்குள்ளேயும் போயிருந்தும் அதே வேலையை தான் என்ன பண்ணிட்டு இருப்பான். சிலருக்கு என்னன்னா, திருமணம் ஒரு சீர்திருத்த பள்ளி மாதிரி நினைக்கிறாங்க. அதுல கொஞ்சம் சேர்த்து விட்டுட்டோம்னா அது அவனை என்ன பண்ணிரும், சரியாக்கி விட்டுரும் அப்படிங்கிறாங்க. இது என்ன மனநல காப்பகமா? நம்ம ஊர்ல திருமணம் ஒரு வைத்தியம்னே நினைக்காங்க. தெரியாத பைத்தியமும் இதுல தெளியும் அப்படிங்காங்க. இத மட்டும் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன ஆயிடுவான், அவன் என்ன ஆயிடுவானா, ரொம்ப நல்லா என்ன பண்ணிடுவான் ஆயிடுவான். போடு அவனுக்கு ஒரு கால் கட்ட அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட எத்தனையோ ஐடியாவில் திருமணத்தை என்ன பண்றாங்க, ஏற்படுத்துறாங்க. ஆனா தேவன் திருமணத்தை ஏற்படுத்தின அந்த நோக்கம், அந்த காரியம் அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு காரியம். பாருங்க, ஆதியாகமத்துக்கு வரும். ஏன்னா அவர் அங்கதானே பார்க்க சொன்னாரு. ஆதியிலே எழுதியிருக்கிறே வாசிக்கவில்லையான்னு இவ்வளவு கேட்டார்ல, பார்த்துருவோம். முதல்ல ஒரு காரணம் சொல்றேன், அப்புறம் நிறைய காரணங்கள் இருக்கு, ஒவ்வொன்றாக அதை பற்றி என்ன பண்ணுகிறேன் சொல்லுகிறேன். ஆதியாகமம் 1:26 பாருங்க, என்ன போட்டிருக்குது, பின்பு தேவன் படியையும் மனுஷனை அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் ஆழக்கடவர்கள், எல்லாம் சொல்லுங்க, ஆழக்கடவர்கள். எப்படி போட்டிருக்குது, யார் ஆழக்கடவர்கள், ஆனா பெண்ணா? வெரி குட். அவன் ஆழக்கடவர்களா, அவர்கள் ஆழக்கடவர்களா? எல்லாம் சொல்லுங்க, அவர்கள் ஆள கடவர்கள். 2 பேரும் சேர்ந்து ஆண்டு கொள்ளும்படியாக அவங்க என்ன பண்ணப்படுறாங்க, உருவாக்கப்படுறாங்க. ஏன் இந்த 2 பேரும் சேர்ந்து இப்படி ஆண்டு கொள்ளும்படியாக பாருங்க, இவன் இவளை ஆளவோ அவன் இவளை ஆளவோ என்ன பண்ணப்படல, உருவாக்கப்படல. 2 பேரும் சேர்ந்து எதை ஆள உருவாக்கப்பட்டிருக்காங்க, இந்த பூமியை ஆள்வதற்கு உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. உருவாக்கப்பட்டதுடைய நோக்கம் ஒருத்தர் ஆள்றதுக்காக கிடையாது, 2 பேரும் சேர்ந்து எதை ஆள்றதுக்காக. இப்ப என்ன பிரச்சனை ஆயிடுது அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் இது பண்றதுலயே இப்ப டைம் முடிஞ்சதுனால இவங்களால உருப்படியா எதுவுமே பண்ண முடிய மாட்டேங்குது. நான் ஒன்ன ஆளவா, நீ என்ன ஆளவா, நீ சொல்றத நான் கேட்கவா, நான் சொல்றத நீ கேட்கவா அப்படிங்கிறதுனால இப்ப ஒருத்தர்ல யார் பெருசு. கணவன் மனைவிக்குள்ள என்ன பெரிய ப்ராப்ளம் இருக்குது, கோ பட் இட்ஸ் நாட் கோ. கோ அப்படின்னாலும் அது போக மாட்டேங்குது. ஏன் அது வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா, நமக்கு நோக்கம் தெரியாம போனதுனாலதான் அது வந்துச்சு. இங்கு யார் பெரிய ஆளு, யார் சொல்றது முக்கியம், யார் சொல்றது சட்டம் அப்படிங்கிறதுலாம் ஆர்கியூமெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டே இருக்குது, போய்கிட்டே இருக்குது. ஆனா இப்படி பண்றதுக்காக நம்ம இல்லாம நம்ம 2 பேருமே ஒரே நோக்கத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுவதற்காக தேவன் நம்ம என்ன பண்ணிருக்கிறாரு, இணைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நோக்கம் என்கிற ஒன்று இருக்கிறது, அதை நாம் இணைந்து செய்வதற்காக இங்க என்ன பண்ணிருக்கிறோம், வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. என் பர்பஸ் உன் பர்பஸ் இல்லப்பா, நம்ம 2 பேருடைய பர்பஸ் ஒன்னே ஒண்ணுதான், அது அவருடைய பர்பஸ். ஹல்லேலூயா. அவர்ல தான் இப்ப 2 பேர் இப்படி இருக்கிறாங்க. இப்ப இங்கதான் தேவன், இதுலதான் 2 பேரும் சேர முடியுது. இப்படி வந்தீங்கன்னா ரொம்ப கேப் போயிட்டே இருக்கும், இப்படி வந்தீங்கன்னா கேப் என்ன ஆயிட்டே இருக்கும், குறுகி போயிட்டே இருக்கும். இப்போ அவருடைய நோக்கம் இவங்க 2 பேருக்கு விளங்கும் போது அந்த நோக்கத்தை இவங்க என்ன பண்ண முடியும், இந்த பூமியில நிறைவேற்ற முடியும். பாருங்க, இதுல இருக்கிற இன்னும் அற்புதமான சில காரியத்தை நான் காண்பிக்க விரும்புறேன். 2வது அதிகாரம், ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். நல்லா கவனிங்க, தனிமையா இருப்பது நல்லதல்ல. இதுல சொல்லியிருக்கிற வார்த்தையை நம்ம கொஞ்சம் கரெக்டா விளங்கிக்கணும்னு நான் விரும்புறேன். என்னன்னா,
இந்த முழு 2 அதிகாரங்களிலேயும் தேவன் உபயோகப்படுத்தின வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா நல்லது 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 இதான் யூஸ் பண்ணியிருக்கிறார். கரெக்டா? எல்லாத்தையும் படிச்சுட்டு கர்த்தர் என்ன சொன்னாரு? நல்லதுன்னு கண்டார், நல்லதுன்னு கண்டார். இந்த உலகத்துல எல்லா நன்மையான காரியங்களையும் அவர் உண்டாக்கினார். உண்டாக்கிட்டு என்ன பண்ணாரு? நல்லது என்று கண்டார். மனுஷனை உண்டாக்கிட்டு என்ன சொன்னாரு? சூப்பர், மிகவும் நல்லதுன்னு சொன்னார். வெரி குட். மனுஷனை உண்டாக்கிட்டு தேவன் வெறும் நல்லதுன்னு சொல்லல. ஆதியாகமம் 1 கடைசி வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்குது, பின்பு தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும். ஏன்? அது வரைக்கும் வெறும் நல்லாதான் இருந்தது. ஆனா மனுஷன் வந்ததுக்கு அப்புறம், நீங்கள் நானும் வந்ததுக்கு அப்புறம் மிகவும் நல்லதாக அவர் பார்த்தார். அல்லேலூயா. உங்க பேக்ரவுண்ட்ல தான் இந்த பூமியே நல்லா இருக்கு. அல்லேலூயா. உங்களை மட்டும் எடுத்துட்டு அதுக்கு அர்த்தமே கிடையாது. ஆனா இப்ப மனுஷன் வேற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஒருத்தன் கேட்கறான், அந்த நாட்டுக்காக நான் ஏதாவது பண்ணணும், இந்த நாட்டை விட்டு ஓடி போயிரு, அதுதான் இந்த நாட்டுக்கு செய்யற பெரிய நன்மை. நாடு இப்ப நம்ம ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்களுடைய வேல்யூவை குறைச்சிட்டு இதனுடைய வேல்யூவை என்ன பண்ணிட்டாங்க? கூட்டிட்டாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு? நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே எப்படி இருக்குது? சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்ற. எல்லாம் சொல்லுங்க, நான் வந்தாதான் கலையே கெட்டும். ஆமென். அது வரைக்கும் கலையா தான் இருக்கும். நான் வந்தா கலை கெட்டும். ஆமென். அப்படி உங்களை பாக்குறீங்களா? அப்படிதான் உங்களை நினைக்கிறீங்களா? தேவன் அப்படிதான் உங்களை பத்தி நினைக்கிறார். காலையில் எழுந்து இந்த சூரியன் உதித்து இருக்குது எனக்காக, காத்து அடிக்கிறது எனக்காக, இந்த பறவைகள் பாடுவது எனக்காக, இன்னைக்கு ரோடு போட்டுட்டு இருக்கிறது நான் கார் ஓட்டுவதற்காக, இந்த ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கிறது நான் கட்டுறதுக்காக, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக எனக்கு தேவதாசன் எதை இப்படி பாடி வைத்திருக்கிறார். தேவதாசர்கள் இப்படி பாடல. அதுக்கு என்ன பண்ண? உலகம் பிறந்தது, ஓடும் நதிகளும், மலர்கள் மலர்வதும். நான் இவ்வளவு நேரம் சொன்னதுக்கு ஆமேன் ஆமேன் சொன்னீங்க பாருங்க. இப்படி சொன்ன அவன் சொல்லிட்டானா, அப்புறம் அது எப்படி கரெக்டா இருக்க முடியும்? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிது. பாருங்க, ஏன் திருக்குறள் சொல்ற ஒரே சர்ச்சு நம்ம சர்ச்சு தான். அல்லேலூயா. இங்கு தேவ குரல் மட்டுமல்ல, திருக்குறளும் இருக்கிறது. எல்லாம் எனக்காக தான் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு? உண்டாக்கி இருக்கிறாரு. இந்த விதத்துல தான் அவர் எல்லாத்தையும் பார்த்து சொல்றாரு நல்லது நல்லது நல்லதுன்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. சோ இப்போ அவர் ஒரு விஷயத்தை பார்த்து அதுல பாத்தீங்கன்னா பொன் எப்படின்னு சொன்னாரு? அவர் நல்லதுங்கிறத பல பேர் கெட்டதுன்னு இருக்கிறாங்க. நம்பிடாதீங்க. ஏன்னா கர்த்தரே நல்லதுன்னு சொன்னதை இன்னொருத்தர் கெட்டதுன்னா அவர் சொல்றது கெட்டது. ஏன்னா தேவனாகிய கர்த்தர் எனக்கு என்ன சொன்னாரோ அதான் மேண்டேட். ஆதியிலே ஏசிட்ட போய் கேட்டீங்கன்னா என்ன பண்ணிருப்பாரு நினைக்கிறீங்க? ஐயா பொன் நல்லதானா கொஞ்சமா ஆதியிலே அப்படின்னு கூட்டி போயிருப்பாரு. நீங்க என்ன கேள்வியோட்ட கேட்டாலும் ஆதியிலேன்னு கூட்டி போயிருவாரு. குடும்பத்தை பத்தி கேட்டாலும் ஆதியிலே. இங்க வா, இப்ப இருக்கிறத உங்க தாத்தா பாட்டி எல்லாம் பேசாத, இங்க வா உனக்கு காமிக்க. தேவன் எப்படி உண்டாக்குனார் தெரியுமா பாரு. இந்த சர்ச்சில் உபதேசம் இப்படிலாம் வருது, சர்ச்சு உபதேசத்தை தள்ளு, ஆதியிலே என்ன சொல்லிருக்கு பாரு அப்படின்னு கூட்டு போவாரு. அங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்க ரொம்ப நல்லது, பொண்ணு ரொம்ப நல்லது, பொண்ணும் ரொம்ப நல்லது, எல்லாம் ரொம்ப நல்லதும் பார். உங்களை அவர் நல்லவன்னு சொல்லிட்டாரு. அப்ப அவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. இன்னைக்கு இருக்கிற பாருங்க, இதுதான் பதில். Genesis 1 and 2 is the original mandate. அதுதான் மூல பத்திரம், அதுதான் the authentic design. மீதி எல்லாமே விழுந்து போனதுனால என்ன நடந்ததுங்கிறத அடுத்த 3ஆம் அதிகாரத்துல இருந்து என்ன பண்றோம்? படிக்கிறோம். ஆனா 1 and 2 தான் ஒரிஜினல். அதே இதை திருப்பி நமக்கு தரணுங்கிறதுக்காக தான் இயேசு என்ன பண்றாரு? பூமிக்கு வந்து மறுபடியும் எங்க கூட்டிட்டு வர விரும்புறாரு? அதே ஆதியாகமம் 1:2 என் தோழி, மை கேர்ள் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாரு. அல்லேலூயா.
மறுபடியும் எப்படி தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவன அவன் வாழ்ந்தானோ அப்படி வாழணும்னு ஆசைப்படுறாரு. அல்லேலூயா. அப்புறம் எப்படி பொண்ணு விளைஞ்சிச்சோ அதே மாதிரி ப்ராஸ்பெரிட்டி தலைக்கணும்னு என்ன பண்றாரு, ஆசைப்படுறாரு. அல்லேலூயா. வேதனையோடு செஞ்ச வேலையெல்லாம் வேதனை இல்லாம ரொம்ப மகிழ்ச்சியா இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வந்தேன், மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லணும்னு என்ன பண்றாரு, நினைக்கிறாரு. ஆமென். இதுதாங்க இயேசு வந்தாரு. ஜெனிசஸ் 1 and 2 திருப்பி தரதுக்கு தான் இயேசு வந்தார். இயேசு சொல்றாரு, இழந்து போனதை தேடவும். எதை இழந்து போனோம்? ஆதியாகமம் 1:2 தான். அதுல உள்ள வாழ்க்கையை தான் இழந்து போனதை தேடவும். கெட்டு போனது, எது கெட்டு போனது? அங்க எல்லாம் நல்லது நல்லது இருந்தது, எல்லாம் கெட்டு போச்சுல. கெட்டு போனது ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. இப்ப என்னன்னா, அவர் வந்தாரு, அந்த மீட்பின் வேலையை செய்தாரு, எல்லாம் முடிச்சிச்சு, எடுத்துக்கொண்டு போயிட்டாரு. என் சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன்னு என்ன அர்த்தம்? தம்பி எடுத்துக்கோன்னு அர்த்தம். அதான் அர்த்தம். எப்படி எவ்வளவு அழகா சொல்லிருக்கு பாருங்க பைபிள்ல. கொண்டுட்டு போயிட்டேன்னா சொல்லிருக்கு. ஏன் அவருக்கு பரலோகத்திலே சமாதானம் இல்லையா? இந்த பூமியில வந்து சமாதானத்தை சம்பாதிச்சுட்டு மேல கொண்டு போயிருக்காரா? வைத்து போகிறேன் என் சமாதானத்தை உங்களுக்கு. தட் மீன்ஸ் யூ டேக் இட். பிள்ளைகிட்ட சொல்றீங்க, அம்மா உனக்கு சாப்பாடுல எல்லாம் பண்ணி வச்சுட்டு போறேன் அப்படின்னா பிள்ளைக்கு சொல்ல வேண்டியதில்லை, எடுத்து நல்லா கொட்டிக்கோ, நல்லா சாப்பிடு அப்படின்னு அர்த்தம். கிறிஸ்தவங்களுக்கு தான் இது புரியவே புரியல. இப்ப நாம இப்ப என்னன்னா, இப்ப இந்த மாதிரி ஒரு மாற்று சிந்தை இப்ப நமக்குள்ள வந்து இந்த வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு பாருங்க. ஏன்னா இது எல்லாரும் கேட்க முடியாது பாருங்க. இங்க வந்து கேட்கறீங்கன்னா நீங்க ரொம்ப பெரிய ஆளு பாருங்க. நிஜமா சொல்றேன் நான். ஏன்னா அவ்வளோ தடை, அவ்வளோ மத எண்ணங்கள் இருக்கு. நீங்களாம் ரொம்ப பெட்டர் ஆயிட்டீங்க, அதெல்லாம் தாண்டி வந்துட்டீங்க. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். மனுஷர் எங்கள் தலையில ஏறி போனார்கள், செழிப்பான இடங்களை எங்களை கொண்டு வந்து விட்டீர் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள ஏதோ சில வேலைகள் நடந்திருக்குது பாருங்க. ஆமென். கர்த்தர் காப்பாத்தினார். ஆமா, ஏன்னா நிறைய பேர் பிசாசின் பிடியிலிருந்து எல்லாம் விடுதலை ஆயிட்டாங்க. ஆனால் பாஸ்டர் பிடியிலிருந்து எங்களை விடுவிப்பவன் யார்? அங்கிருந்து எங்களை தப்புவிப்பவன் யார்? யார் யார் அப்படின்னு எக்கோ தான் அடிக்குது. அதுல இருந்து யாருமே என்ன பண்ண முடியல, நிறைய பேரை கொண்டு வர முடியல, அப்படியே மாட்டிட்டு இருக்காங்க. சிலர் பரவாயில்ல, தத்தக்கா முத்தக்கான்னு எப்படியோ கொஞ்சம் அங்கங்க இங்க இது பண்ணி எப்படியோ வந்துட்டீங்க, கிருபியா வந்திருக்கிறீங்க. அதனாலதான் பாருங்க இதெல்லாம் இங்க பேச முடியுது பாருங்க, எல்லாம் பேச முடியாது. நானுமே பாருங்க வெளியில எல்லாம் பாத்தீங்கன்னா லேசா ஒரு சின்ன பிட்டு தான் பேசுவேன் நான். ஆனா இங்கதான் நிறைய தாராளமா பேச முடியுது. ஏன்னா என்ன பேசினாலும் அதை நல்லா கேட்கக்கூடிய ஒரு நல்ல ஜனங்களை தேவன் எனக்காக தந்திருக்கிறார். சொல்லுங்க சொல்லுங்க. நானும் வெளியில அப்படிதான் சொல்லுவேன். நீங்க அப்பப்போ புதுசா அப்படி டாபிக்லாம் மாத்தி இப்படிலாம் பேசுறீங்களே, உங்க ஜனங்க ஏத்துக்காங்களா அப்படின்னு வெளியில என்கிட்ட கேட்பாங்க. நான் அவங்களுக்குலாம் ஒன்னே ஒன்று தான் சொல்லியிருக்கேன், அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு. ஸோ ஒரு பெரிய 1 and 2 தான் ஒரிஜினல் ஐடியா பாருங்க, அது மாற்றவே கூடாது. குடும்பத்துக்கும் அதான் மேண்டேட். பொருளாதாரத்தை பத்தி ஏதாவது கேள்வி வேணுமா? எது படிக்கணும்? ஓ, பண ஆசை எல்லா தீமைக்கும் மேலாயிருக்கிறது. ஆஹா, அங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியாது, நீங்களே குழம்பிடுவீங்க. ஆதியாகமம் 1:2 போங்க, அங்க பாத்தீங்கன்னா ஒரு மெட்டீரியல் வேர்ல்ட தேவன் உண்டாக்கினதை உங்களால பார்க்க முடியும். அல்லேலூயா. உண்டாக்கிட்டு நல்லது போ அப்படின்ட்டார். இப்போ அதை வச்சுதான் மைண்ட்ல வைக்கணும். வா, ப்ராஸ்பெரிட்டி இஸ் குட், ஃபேமிலி இஸ் குட். அல்லேலூயா. மனைவி ரொம்ப நல்லவள், கணவன் ரொம்ப நல்லவன், திருமணம் ரொம்ப நல்லது. ஏன்னா தேவன் அது நல்லது என்று சொல்லியிருக்கிறார். ஆகையால் நானும் நல்லது என்று சொல்ல போகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லதுன்னு சொன்னதான் நல்லதுன்னு சொன்னாதான் நான் நல்லா இருப்பேன். கர்த்தர் நல்லதுன்னு சொன்னதெல்லாம் நான் கெட்டதுன்னு சொன்னேன்னா அப்புறம் கெட்டு போக வேண்டியதுதான், வேற வாய்ப்பே கிடையாது. அப்போ இந்த இடத்துல வரும்போது அவர் சொல்றாரு, மனுஷன் தனிமையா இருப்பது இந்த இதுடைய அர்த்தம் என்ன? மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னா ஆதாம் சொன்னானா, ஆண்டவரே ஒரு மாதிரி இருக்கு, ஆண்டவரே யாருமே இல்லைன்னொன்னே ஒரு மாதிரி இருக்கு அப்படி சொன்னானா? ஆதாமுக்கு அந்த லோன்லினஸ் ஃபீலிங்கே வரல. இது ஆண்டவர் தான் சொல்றாரு. நல்லதல்லன்னு சொல்லும் போது நாம இந்த இடத்துல என்ன நினைக்கிறோம்னா, அவர் திருமணத்தை பத்தி தான் சொல்றாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நிச்சயமா கிடையாது, நிச்சயமா கிடையாது, நிச்சயமா கிடையாதா? அப்ப தனிமையா இருப்பது
நல்லது அல்ல அப்படின்னா அப்ப எதை பற்றி அவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, மனிதன் உறவுக்காக உருவாக்கப்பட்டான், அதை பத்தி சொல்றாரு. மனுஷன் தனிமையா இருக்கிறதுனா வெறும் திருமணத்தை பத்தி அவர் சொல்லாம, அவன் வந்து ஒரு ரிலேஷனல் பீயிங், அவன் வந்து உறவுக்கான ஒரு பிறவி, ஒரு ஒரு உறவுல அவன் ஆப்ரேட் ஆகும்படி, இணைப்பில் அவன் ஆப்ரேட் ஆகும்படி, ஒரு 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 ஃபெலோஷிப், ஒரு ஐக்கியத்தில் அவன் இருக்கும்படி, அவன் வந்து தனியாவே கிடக்கும்படியாக இல்லாம நட்பு பாராட்டும்படி, உறவு கொண்டாடும்படி அவன் என்ன பண்ணப்பட்டிருக்கிறான், உருவாக்கப்பட்டிருக்கிறான். அப்படி உருவாக்கப்பட்ட அவன் இப்படி நட்பு பாராட்டாம, அன்பு பாராட்டாம இப்படி தனிமையாவே கிடக்கிறது என்னது இல்லை, நல்லது இல்ல அப்படின்னு என்ன பண்றாரு, சொல்றாரு. அதுதான் அந்த பாயிண்ட். அப்படி பாயிண்ட் வச்சுட்டு தான் இப்ப அவர் சொல்றாரு, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். எல்லாம் சொல்லுங்க, ஏற்ற துணையை உண்டாக்குவேன். இங்கிலீஷ்ல இந்த இந்த இங்கிலீஷ் பைபிள்ல இந்த ஏற்ற துணை அப்படிங்கிற வார்த்தையை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷன்லையும் ரொம்ப டிஃப்ரெண்டான நல்ல வார்த்தைகள்லாம் வருது. சில இதில் எப்படி போட்டிருக்குதுன்னு சொன்னா, சூட்டபிள் ஹெல்பர் அப்படின்ட்டு வருது. எல்லாம் சொல்லுங்க, ஹெல்பர். எல்லாம் சொல்லுங்க, ஹெல்பர். ஏற்ற துணைனா என்ன? சூட்டபிள் ஹெல்பர். ஹெல்பர்னா என்ன? உதவி செய்கிறவர். எல்லாம் சொல்லுங்க, மனைவி எனக்கு உதவி செய்யும்படியாக தேவன் உண்டாக்கி இருக்கிறார். கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், ரெண்டு பேருமே எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு நோக்கத்துக்காக இருக்கிறாங்கன்னு சொன்னேன். ஒருத்தர் ஆள்றதுக்காக இல்லைன்னு சொன்னேன். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக இருக்கிறாங்கன்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாம ஒருத்தருக்கு உதவுறதுக்காக அவங்க என்ன பண்ணப்பட்டிருக்கிறாங்க, உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ நாம படிக்கிறோம், ஏற்ற துணை அப்படின்னா கணவனோ மனைவியோ ரெண்டு பேருக்கும் எப்படி இருக்கிறாங்கன்னா சூட்டபிள் ஹெல்பர். எல்லாம் சொல்லுங்க, சூட்டபிள் ஹெல்பர். எல்லாம் சொல்லுங்க, அவங்க என் உபத்திரவம் அல்ல, உதவி. எல்லாம் சொல்லுங்க, கணவனோ மனைவியோ சொல்லுங்க, விசுவாச அறிக்கையாவது பண்ணுங்க. எல்லாம் சொல்லுங்க, கணவனோ மனைவியோ அவர்கள் எனக்கு உபத்திரவம் அல்ல, உதவி. உதவி. எல்லாம் சொல்லுங்க, உதவி. ஹெல்பர். நீ இல்லாமல் என்னால் எதையும் முழுமையாய் செய்ய முடியாது, உன் உதவி எனக்கு தேவை. இந்த இந்த ஹெல்ப், இந்த ஷேரிங், இந்த சப்போர்ட், இந்த கம்பேனியன்ஷிப், இதுக்காக தான் தேவன் என்ன கொண்டு வராருன்னா அந்த திருமணத்தையே கொண்டு வரார். அதாவது காலையில பேசும்போது ஒரு விஷயம் சொன்னேன், உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. என்ன சொன்னேன் அப்படின்னா, நான் திருமணத்துக்கு தயாராயிட்டேன் அப்படின்னு எப்படி சொல்றது? அதாவது லோன்லினஸ்லயே நான் இருக்கேன், நான் தனிமையாவே இருக்கேன், அதனால ஒரு கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக பண்றது கிடையாது. தட்ஸ் நாட் மேரேஜ். நான் இப்போ ஃபுல்லா இருக்கேன், ஐ வாண்ட் டு ஷேர் சம்திங், தேர்ஃபோர் ஐ மேரிட். சில பாக்குறாங்க, இப்படிலாம் இருந்தா யாரு பிரதர் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? காரியம் இப்படி ஆனால் யார் திருமணம் செய்வார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. காரியத்தை மாத்தணும், வேற என்ன வழி? நான் ஆஃபா இருக்கேன், அவங்க வந்தா ஃபுல்லாவேங்கிறது கிடையாது. நான் ஃபுல்லா தான் இருக்கேன், ஐ எம் ஆல்ரெடி ஃபுல். ஸோ ஐ எம் கோயிங் டு ஷேர். ஐ எம் கோயிங் டு ஷேர். திருமணத்தை தேவன் எதுக்கு ஏற்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, பகிர்ந்து கொள்ள. முதல்ல எதுக்கு சொன்னேன்? ஒரு நோக்கத்தை நிறைவேற்ற. ரெண்டாவது உதவி கொள்ள, உதவி செய்ய. மூன்றாவது பகிர்ந்து கொள்ள. எல்லாம் சொல்லுங்க, பகிர்ந்து கொள்ள. பகிர்ந்து கொள்ள, பகிர்ந்து கொள்ள. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீங்க கொடுக்கறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த திருமணத்தை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அப்ப தனிமையா இருக்கிறேன் அப்படிங்கும் போது அவன் வந்து இப்படி யோசிச்சிடக்கூடாது, நான் வந்து யாருமே இல்லாம இருக்கேன், ஒரு மாதிரி இருக்கேன், அதனால கல்யாணம் பண்ணி அந்த அம்மா வந்தாவது எனக்கு தனிமை உணர்வு போகுமா அப்படின்னா அது இன்னொரு பிரச்சனை என்ன பண்ண ஆரம்பிக்குது, உண்டாக்க ஆரம்பிக்குது. ஆனா அதுக்காக அவர் வைக்கல அப்படிங்கறதுதான் காரியம். எதுக்காக அவர் வைக்கிறாருன்னா, அதாவது இப்போ இன்னொரு விதமா சொல்றேனே, சில சொல்லுவாங்க இல்லையா, காலையில சொன்ன இல்லையா, கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா காலையில. இப்ப சில பேர் அப்படிதான் சொல்றாங்க, நான் கல்யாணம் பண்றது எதுக்கு பண்றேன், சந்தோஷத்துக்காக பண்றேன் அப்படின்ட்டு. ஆனா கல்யாணத்துல சந்தோஷம் இல்லைன்னு நான் சொல்லல, ஆனா சந்தோஷத்தையே நான் அங்கிருந்து தான் பெற போறேன் அப்படின்னு சொன்னா ப்ராப்ளம். அதுதான் பிரச்சனை. திருமணத்துல
சப்போர்ட் கிடைக்காத நான் சொல்லலை, ஆனா அது இருந்தாதான் ஏதோ எனக்கு முடியும் அப்படின்னா அது ஒரு ப்ராப்ளம். மறுபடியும் சொல்றேன், தனிமை உணர்வு அங்க போக்கப்படுதுன்னு நான் சொல்லலை, ஆனா அது இல்லைன்னா நான் ஒரு மாதிரியா தான் இருப்பேன் அப்படின்னா அது ஒரு ப்ராப்ளம். தேவன் மனுஷனை எப்படி உண்டாக்குறாருன்னா அவரிலே அவன் முழுமை காண முடியும் என்று அவர் உருவாக்குகிறார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் அவரிலே முழுமை காண முடியும். இப்படி இந்த முழுமையா இருக்கிற நான் போய் எனக்கு கிடைச்ச இந்த முழுமையிலிருந்து இன்னொருவர்கிட்ட பகிர்ந்து கொள்ள என்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கு அப்படிங்கிற ஸ்டேஜ் தான் திருமணத்திற்கு ஆயத்தமான ஸ்டேஜாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா மாடல் வேர்ல்டுல திருமணம் அந்த கண்ணோட்டத்தில் செய்யப்படுறது இல்லை. திருமணமே இங்க என்ன இதுல தான் இருக்குது, எக்ஸ்பெக்டேஷன் தான். இட்ஸ் நாட் கிவிங், இட்ஸ் நாட் ஷேரிங். உலகத்துல திருமணம் எதுக்கு இருக்கு? எதிர்பார்ப்பு. நான் இதெல்லாம் எதிர்பார்க்கிறேன், அவர் என்ன பண்றாரு, இதெல்லாம் எதிர்பார்க்கிறாரு. ரெண்டு பேரும் ஒருத்தர் இருந்து ஒருத்தர் எதையாவது எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் வராங்களே தவிர என்கிட்ட ஒன்று இருக்கு அதை கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் போறேன் அப்படின்ட்டு என்ன பண்றது இல்லை, வர்றது இல்லை. ஆனா அப்படிதான் அவர் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு இப்படி இல்லைன்னா இதுக்கு ஏத்த மாதிரி எப்படி மாத்தலாம்னு தெரிஞ்சுக்கும். புரியுதுங்களா? நான் அதுக்கு தான் ரொம்ப மெதுவா சொல்றது பாருங்க. ஒன்னு எடுத்துட்டு ரொம்ப நேரம் ஏன் விளக்குறேன்னா நிறைய சொல்லி என்னத்துக்கு, கொஞ்சம் சொன்னாவது புரியணுங்கிறதுக்காகத்தான். நிறைய என்ன சொன்னாரு, நல்லதா நிறைய சொன்னாரு, ஆனா ஒண்ணுமே எனக்கு தான் புரியல அப்படி மாதிரி போனீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடும் பாருங்க. உலகத்துல திருமணம் எப்படி இருக்கு சொன்ன, எக்ஸ்பெக்டேஷன். எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா நான் சொன்னது கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. எதிர்பார்க்காதீங்க அப்படி சொன்னா. ஆனா எதிர்பார்ப்பை மட்டுமே மையமாக கொண்டு அங்க திருமணம் என்ன பண்ணுகிறது, நடைபெறுகிறது. ஆனா இங்க ஷேர் பண்றதுக்காக திருமணத்தை என்ன பண்றாரு, வைக்கிறார். சூட்டபிள் ஹெல்பர், ஏற்ற துணை என்னிடத்துல தேவன் தந்திருக்கிறத நான் என்ன பண்ண போறேன், பகிர்ந்து கொள்ள போகிறேன். அப்படிதான் என்ன பண்றாரு, வைக்கிறார். ஓகே, இப்போ இந்த திருமணத்துக்குள்ள இந்த கண்ணோட்டத்தோடு நாம போகும்போது திருமணம் ரொம்ப அற்புதமா வேலை செய்ய ஆரம்பிக்குது, ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்குது. இதுல ரெண்டு பேரும் சில காரியங்களை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கிறது. அது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஆண்னா யாரு, ஒரு பெண்ணா யாரு, இதை கொஞ்சம் கரெக்டா புரிஞ்சுக்க வேண்டியது அவசியமா இருக்குது. அதாவது ரெண்டு பேரும் சமமானவர்களா அப்படின்னு கேட்டா ஆம், ஆனால் ரெண்டு பேரும் வித்தியாசமானவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. பக்கத்துல உங்க துணையோட நீ உட்கார்ல பாருங்க, அதுதான் எப்படியாவது கூட்டு வரணும். மயக்க மருந்து போட்டாவது கொண்டு வந்திருக்கணும். ரெண்டு பேரும் சமமானவர்கள் ஆனால் வித்தியாசமானவர்கள். எல்லாம் சொல்லுங்க, நாம் இருவரும் சமமானவர்கள் ஆனால் வித்தியாசமானவர்கள். அல்லேலூயா. என்ன இருக்குது, வித்தியாசம் இருக்கு. ஆவியில எப்படி இருக்கிறோம், பெண்ணாவி ஆணாவி. பெண்ணாதிக்கம் ஆணாதிக்கம் அப்படி கிடையாது. ஸ்பிரிட், we are a spirit being. ஸ்பிரிட்ல எப்படிதான் இருக்கிறோம், ஒரு உமன் ஒரு ஆணும் பெண்ணும் எப்படிதான் இருக்கிறாங்க, ஒரே நிலையில தான் இருக்கிறாங்க. ஆத்மாவிலையும் அப்படிதான் இருக்கிறாங்க. சரீரத்திலே வித்தியாசங்கள் இருக்கிறது, ஆத்மாவிலையும் சில வித்தியாசங்கள் இருக்கிறதே தவிர மற்றபடி இவர்கள் மேலானவர்கள் இவர்கள் தாழ்ந்தவர்ங்கிறது கிடையவே கிடையாது. இருவரும் சமமானவர்கள் ஆனால் வித்தியாசமானவர்கள். இந்த வித்தியாசத்தை தான் நாம புரிஞ்சுக்கணும். இந்த வித்தியாசத்தை நாம எப்படி எடுத்துட்டு போயிடுறோம் அப்படின்னு சொன்னா, முரண்பாடுகள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு போயிடுறோம். அவளுக்கு எனக்கும் ஒத்தே வராது, அவனுக்கு எனக்கும் ஒத்தே வராது அப்படிங்கிற மாதிரி ஏன் போயிடுதுன்னா, இந்த வித்தியாசங்கள் நம்முடைய பார்வையிலே முரண்பாடுகளாக மாறி போனது. அது வித்தியாசங்கிறது நமக்கு தெரியாம போயிடுச்சு. நீங்க வித்தியாசத்தை விரும்புகிறீர்களா அல்லது யூனிஃபார்மா விரும்புறீங்களா? காமனா சொல்லுங்க. இது இப்ப நான் சொன்ன மேரேஜை மறந்துடுங்க, பொதுவா சொல்லுங்க. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பிடிக்குமா இல்ல ஒரே மாதிரி பிடிக்குமா? நீங்க மத்தியானம் சாப்பிட்டமே வெரைட்டியா சாப்பிட்டது எப்படி இருந்தது? நீங்க சொல்லுங்களேன், நல்லா இருந்துச்சா? நீங்க கொண்டு மட்டுமே நீங்க சாப்பிட்டீங்கன்னா அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஆனா பகிர்ந்து கொண்டு சாப்பிட்ட எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. என்னெல்லாம சாப்பிட்டேன், சிக்கன் சாப்பிட்டேன், முட்டை குழம்பு சாப்பிட்டேன், மிக்சர் சாப்பிட்டேன், நான் உருளைக்கிழங்கு பொரியல், அது என்ன குழம்பு, முள்ளங்கி சாம்பார்,
அம்மா ஒரு இது கொடுத்தீங்களா, அது பேர் என்னது, பருப்பு சோறு, துவையல், வெரைட்டிஸ் பாருங்க. நம்ம என்ன பண்றோம்னா, சபை என்ன யோசிக்கணும், எல்லாம் யூனிஃபார்மா இருக்கணும், நாளையில இருந்து எல்லாரும் வெள்ளச்சட்டை போட்டு வந்துருங்கன்னு நம்ம ஒரு யூனிஃபார்மா தெரியணும் அப்படின்ட்டாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் யூனிஃபார்ம் இருக்கு பாருங்க. அவங்கெல்லாம் காக்கி யூனிஃபார்ம் வச்சிருக்காங்க, இவங்கெல்லாம் அந்த யூனிஃபார்ம் வச்சிருக்காங்க. நாமெல்லாம் எந்த யூனிஃபார்ம் வைப்போம், எல்லாம் ஒயிட் யூனிஃபார்ம். நம்ம இந்த ஒற்றுமையை கொண்டு வரதுக்கு சட்டையில தான் ட்ரை பண்ணிருக்குமே தவிர வாழ்க்கையிலும் சிந்தனையிலும் ட்ரை பண்ணவே இல்லை. ஒருவேளை சட்டையிலையாவது இருக்கட்டும்னு வச்சிருக்காங்களா என்னமோ தெரியல. அது ஏன் வெள்ளை யூனிஃபார்ம்னு யோசிக்கும் போது வேற கலர் ஏன் யோசிக்கல அப்படின்னு தெரியல. ஒருவேளை வெண்மைதான் பரிசுத்தத்தின் அடையாளம் அப்படின்னு உண்டாக்கிட்டாங்களோ என்னமோ தெரியல. நல்ல வேலை இந்த உலகத்தை நீங்களும் நானும் உண்டாக்கல, பெந்தேகோஸ்தேக்காரர்கள் குறிப்பாக உண்டாக்கவில்லை. அதனாலதான் இந்த உலகம் இவ்வளவு அழகா இருக்குது. ஏன்னா எவ்வளவு கலர்ஃபுல்லா என் தேவன் உண்டாக்கி இருக்கிறா. கலர் ரசிகன் அவர். அல்லேலூயா. கலரா உண்டாக்கி இருக்கிறார். தேவன் ஒற்றுமையை விரும்புகிறார். ஆனால் ஒற்றுமையிலே ரொம்ப வெரைட்டியா இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். இந்த ரெண்டையும் போட்டு நம்ம குழப்புறோம். நாம என்ன நினைக்கிறோம், வேற மாதிரி இருந்தா ஒற்றுமையா இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறோம். அவர் சொல்றாரு வேற மாதிரியும் இருக்கலாம், ஒற்றுமையாவும் இருக்கலாம். நம்ம இந்தியாவை குறித்து ஒரு ஸ்லோகன் சொல்றோம் இல்லையா, யூனிட்டி, இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுங்க, யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில், சூப்பருங்க, புரியுதா, வேற்றுமையில். அதான் நம்ம இந்தியா அப்படின்னு சொல்லுவான். ஆண்டவர் அப்படிதான் இருக்கிறாரு. அதாவது வேற மாதிரி அவன் இருப்பான். ஆனா இயேசு என்கிற என்னுடைய ஒரே நாமத்திலே அவர்கள் கூடுவார்கள், என்னை ஆராதிப்பார்கள், தொழுது கொள்வார்கள். அல்லேலூயா. இவன் வேற சாப்பாடுவான், வேற மொழி பேசுவான், வேற இதெல்லாம் பண்ணுவான். ஆனா பல கலாச்சாரம், பல மொழி, பல பின்னணியில் இருந்து ஒரே தேவனை தொழுது கொள்வார்கள். அல்லேலூயா. இதுதான் வேற்றுமையில் ஒற்றுமை. புரியுதுங்களா உங்களுக்கு? இதே கான்செப்ட் தான் அவர் எதுல கொண்டு வராரு, குடும்பத்திலையும் கொண்டு வராரு. எப்ப ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது. ஒரு நாளும் ஆண்டவர்கிட்ட நாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கணும் ஜெபம் பண்ணாதீங்க. அந்த ஜெபம் கேட்கப்படாது. ஏன்னா அது உருவாக்கப்பட்டது நோக்கமே கிடையாது. ஆண்டவரே எங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் நீங்க வச்சிருக்கிற வித்தியாசத்தை நாங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்யும் கேட்டீங்கன்னா அது சூப்பர் ஜெபமா இருக்குது. என்ன போங்க, நீங்கள் ஒற்றுமையா இருக்கும்படியா இந்த கருத்தரங்கு ஏற்படுத்தப்படவில்லை. நீங்கள் வித்தியாசமானவர்கள் என்பதை புரிந்து கொள்வதற்காக இந்த கருத்தரங்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரே மாதிரி நீங்க பாருங்க, அப்படி இருந்துன்னா ஒரே மாதிரி கடவுள் ஒரு ஆளை கூட உருவாக்கலங்க. உங்களை மாதிரி ஒரு ஆளு கிடையாது. இதே இதை நம்ம வேற மாதிரி சொல்லுவோம், உன்ன மாதிரி எவனாவது உண்டா? என்ன பண்றது, டோன் மாறிட்டுனா எல்லாமே மாறி போயிருது. ஒரு பயம் ஒண்ணு மாதிரி இருப்பானாடா அப்படின்னு அதை வேற மாதிரி ஆக்கி விட்டாங்க. உண்மையில என்னன்னா, நீங்கள் 1000ல் ஒருவன் கூட கிடையாது, கோடியில ஒருத்தன் கூட கிடையாது. இந்த முழு உலகத்திலையும் ஒரே ஒரு நாகராஜி, ஒரே ஒரு சுந்தரி, ஒரே ஒரு பாலசேகர், ஒரே ஒரு முத்து பாஸ்டர். அல்லேலூயா. ஒரே ஒரு ஆளுதான். அப்ப யோசித்து பாருங்க, தேவன் எதை விரும்புறாரு? வெரைட்டிஸ். அவர் காட் இஸ் a god of varieties. அவருக்கு விதமா இருக்கணும். ஆனா எல்லா பிள்ளையும் ஜீசஸ் போலவே இருக்கும், ஆனா விதமா இருக்கும். விளங்கலையா? ஒற்றுமையும் இருக்கு, வேற்றுமையும் இருக்கு, யூனிட்டியும் இருக்குது, அதே இதுல டைவர்சிட்டியும் இருக்குது. அதாவது வேற்றுமை என்பது முரண்பாடு அல்ல. எல்லாம் சொல்லுங்க, வேற்றுமை என்பது முரண்பாடு அல்ல. ஆனா நாம் அதை முரண்பாடாக எண்ணுவதினால் நாம் திருமண வாழ்வில் தோற்று போகிறோம். நான் சொல்ற மாதிரி அவர் கேட்க மாட்டேங்கா பிரதர், நான் பண்ற மாதிரி அவர் கேட்க மாட்டேங்காரு பிரதர், அப்படிங்கிறதுனால இங்க ஏராளமான ப்ராப்ளம்ஸ் வருது. நீங்க ரெண்டு பேரும் ஒரே விதமாய் சிந்திக்கவோ, ஒரே விதமாய் பேசவோ, ஒரே விதமாய் முடிவெடுக்கவோ உருவாக்கப்படல. உங்களுடைய முடிவுகளும் யோசனைகளும் வித்தியாசமாகத்தான் இருக்கும், இவர்களுடைய முடிவுகளும் யோசனைகளும் வித்தியாசமாக தான் இருக்கும். அதனால இந்த வித்தியாசமான ரெண்டு பேரை, அதாவது முரண்பட்ட ரெண்டு பேரை அல்ல, இந்த வித்தியாசமான ரெண்டு பேரை ஒன்றாக சேர்க்கிறார். நீ இவனுக்கு உதவ முடியும், இவா உனக்கு உதவ முடியும், நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த உலகத்தை ஆசீர்வதிக்க முடியும். இதுதான் தேவனுடைய நோக்கமும் திட்டமுமாக இருக்கிறது. அல்லேலூயா.
ஆனா இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்படாம போறது காரணம் இவங்க ரெண்டு பேரும் தங்களுக்குள் இருக்கிற வேறுபாட்டை முரண்பாடு என்று எண்ணுவதுதான் தோல்விகளுக்கு காரணமாக இருக்கிறது. இப்ப சில விஷயம் சொல்ல போறேன். இப்பதான் உள்ளே போறோம், என்ன பண்றது? இன்னும் போலையா? இவ்வளவு தூரம் உங்களை கொண்டு வர்றதுக்கு இவ்வளவு பேச வேண்டியது இருக்குதே. என்ன வித்தியாசம் அப்படின்னா, ரெண்டு பேருடைய தேவைகளே வித்தியாசம், ரெண்டு பேருடைய பார்வையில வித்தியாசம் இருக்கிறது. ஒரு ஆண் ஒரு காரியத்தை பார்ப்பதற்கும் ஒரு பெண் ஒரு காரியத்தை பார்ப்பதற்கு வித்தியாசம் இருக்கிறது. ஒரு ஆண் நேராக பார்க்கிறான், ஒரு பெண் அகலமாக பார்க்கிறாள். லிட்டரல் பார்வையை தான் சொல்றேன் நான். அது லைஃப்லயும் இருக்கு. பெண் ரொம்ப தூரம் பார்ப்பதில்லை, ரொம்ப டீட்டெயிலா ரொம்ப அகலமா அவ என்ன பண்றா பாக்குறா. அதனாலதான் டிரைவிங் பண்ணும்போது கூட லாங் அப்படிங்கிறதுல பெண்களுக்கு ப்ராப்ளம், ஆண்களுக்கு ஷார்ட்ல ப்ராப்ளம் ஆகும், சைடு இங்க இங்க இதெல்லாம் ப்ராப்ளம் ஆகும். ஆனா பெண்களுக்கு அந்த ப்ராப்ளமே இருக்காது. அவங்க ரொம்ப அழகா சைடுலாம் கரெக்டா என்ன பண்ணுவாங்க பார்ப்பாங்க, ஆனா லாங் தான் அவங்களுக்கு வராது. ஆனா பெண்கள், ஆண் லாங் தூரத்தை அவன் நன்றா பார்க்கிறான், ஆனால் அகலமாய் அவனால் என்ன பண்ண முடியறது இல்ல, பார்க்க முடியறது இல்ல. யோசிச்சு பாருங்க, இப்படி ரெண்டு வித்தியாசமான பார்வை உள்ளவர் ஒரே பயணத்தில் இணைந்தால் லாபமா நஷ்டமா? இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அங்க என்ன வருது பார், அவங்க அங்க இருக்கட்டுங்க, முதல்ல இங்க பாருங்க அப்படிம்பாங்க. புரியுதா புரியலையா? அங்கே பார் இங்கே பார். ஆண் சொல்லுகிறான் அங்கே பார், அவ சொல்றா பருப்பு வேவுது பார், சீக்கிரம் கடைக்கு போய் வாங்கிட்டு வா. இப்போ நீங்க சொல்லுங்க, லாங் ஷாட் வேணுமா ஷார்ட் ஷாட் வேணுமா, இந்த அகல பார்வை வேண்டுமா தூர பார்வை வேண்டுமா? இது புரியணும். இது மாதிரி பல 100 மேட்டர்ஸாவது இருக்குது குறைஞ்சது. இது என்ன என்ன நம்ம தெரிய தெரிய அவங்களுடைய உதவி நமக்கு எவ்வளவு தேவை அப்படிங்கிறது தெரிய வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு சிம்பிளா சொல்றேன் நான். அதான் இதெல்லாம் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அங்கே யாரு ஆண், இங்கே யாரு பெண்ணு. இதுதான் நீங்க லைஃப்ல சொல்லிட்டு இருக்கீங்க. ஆண் என்ன சொல்றாரு, ஏதாவது போய் அச்சீவ் பண்ணும் அப்படின்ட்டு ஆண் நினைச்சிட்டே இருக்கிறான். ஆனா பெண் என்ன சொல்றா, பருப்பு வேவுது, போய் கடையில ஏதாவது காய்கறி வாங்கிட்டு வாங்க. இன்னைய கதையை முதல்ல பார்ப்போம். இதுவே பார்க்காத நீங்க அத போய் என்ன பாருங்க, இங்க இங்க இல்ல அங்கே அங்கே அப்படிங்கிறான். So this is, இந்த இடத்துல தான் பேலன்ஸ் பண்ணும். ஓ எஸ், we need இந்த ரெண்டு பார்வையும் நமக்கு அவசியம். ஒரு லாங் டைம் கோலும் அவசியம், ஒரு ஷார்ட் டைம் கோலும் அவசியம். இப்படி வந்தா இந்த கம்பெனியை தோக்கக்கூடிய கம்பெனின்னு ஒரு கம்பெனி இருக்கவே இருக்கிறது இல்ல. ரெண்டு பேரும் ஜெயிச்சே தருவாங்க. அல்லேலூயா. ஆனா இந்த இடத்துல தான் பிசாசு இதை சண்டை ஆக்கி விடுறதான். நான் சொல்றது அவருக்கு புரிய மாட்டுக்கு, அவர் சொல்றது புரிய மாட்டுக்கு. ரெண்டு பேருக்கு இடையில தகராறு ஏன் வருது? இதான் வருது. நான் பேசுறது அவங்களுக்கு புரிய மாட்டுக்கு. ஏன்னா அவங்க மொழி வேற, உங்க மொழி வேற. ஏன் இந்த மொழி? ஏன்னா இந்த மொழி தெரியாதால் இந்த மொழி. சொல்லுங்க, வித்தியாசமான பார்வை, வித்தியாசமான தேவை, வித்தியாசமான பாஷை. தேவைகளில் வித்தியாசம் இருக்கிறது, பார்வையில வித்தியாசம் இருக்கிறது, மொழிகளில் வித்தியாசம் இருக்கிறது. இதை நம்ம கத்துக்காம இதுல நம்ம ஜேர்னி பண்ணவே முடியாது. இதை நம்ம தெரிஞ்சுக்காம இதுல நம்ம பயணம் போடுறதுங்கிறது முடியவே முடியாது. பாம்பேல போய் நீங்க இந்தி தெரியாத ஆட்கள் இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அச்சா அச்சா இதர் ஆவோ, ஓ இதர் ஆவோ, அங்க இருந்து இங்க வந்து இதர் ஆவோ. இந்த வேலையை தான் மாத்தி மாத்தி என்ன பண்ணிட்டு இருக்கணும். இங்க இருந்து அங்க போய் என்ன பண்ணணும், இதராவோ. அப்ப அங்க இருந்து அங்க இங்க போயிட்டு இதராவோ. அச்சா அச்சா. எனக்கு ஒருத்தர் சொன்னாரு, பாம்பே போனா ஒன்றும் கஷ்டமே கிடையாது, ரொம்ப ஈஸி. பிகினிங்ல எங்க போனாலும் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேன், பாம்பேல எல்லாமே சூப்பரா போயிடும். என்ன வார்த்தை? இந்தி நகி மாலும். இந்த ஒரு வார்த்தை மட்டும் தெரிஞ்சுக்கோ, முழு பாம்பே என்ன பண்ணிடலாம்,
யார் என்ன கேட்டாலும் இந்தி நகி மாலும், இந்தி எனக்கு தெரியாது அச்சா அப்படின்னு அவன் போயிடுவான். ஸோ இது எப்படி ஒரு வேற்று மொழியினரிடம் உங்கள் உரையாடலை தொடர்றது. உங்களுக்கு இன்னும் சொல்லட்டுமா, இந்தியில் நாக்குனா மூக்கு, மூக்குனா நாக்கு. உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா? அப்ப நான் சொல்றதான் ஹிந்தி. விளையாட்டு சொல்ல அதான் உண்மை. நாக்குனா மூக்கு, மூக்குனா என்னது நாக்கு. இந்தி நாக்குமே அப்படின்னா என்னது மூக்குமே, மூக்குமேனா என்னது நாக்கு. மூக்குனா நாக்கு, நாக்குனா மூக்கு. இது 2 வார்த்தை ஹிந்தி கத்துக்கிட்டீங்க நீங்க. எவ்வளவு வித்தியாசம் இருக்குது பாருங்க. அது மாதிரி இந்த கணவன் மனைவி மொழியில வித்தியாசம் இருக்கு. அன்பு என்கிற ஒரு மொழி, இதுதான் 2 பேருக்கு இருக்கிற காமன் லாங்குவேஜ் இல்லையா? லாங்குவேஜ் நம்மளுக்கு 2 இருக்கிற காமன் லாங்குவேஜ் என்ன? வாட் இஸ் அவர் மதர் லாங்குவேஜ்? லவ். எல்லாம் சொல்லுங்க, லவ் இஸ் a லாங்குவேஜ். எல்லாம் சொல்லுங்க, அன்புதான் மொழி. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா இந்த மொழியில பகிர்தல்ல ஒரு பெரிய மாற்றம் இருக்கு. என்ன மாற்றம்னா, ஆணை பொறுத்தவரை எது அன்பு, பெண்ணை பொறுத்தவரை எது அன்பு, இதுல தான் வித்தியாசம் இருக்கிறது. அன்பு என்று ஒரு பெண் நினைக்கிற ஒரு காரியத்திற்கும் அன்பு என்று ஒரு ஆண் நினைக்கிற காரியத்திற்கும் என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்குது. பாருங்க, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22. மனைவிகளே மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். மனைவி கிட்ட என்ன சொல்லியிருக்குது? கீழ்ப்படிதலை பற்றி வேதாகமம் பேசுகிறது. தட் மீன்ஸ் சப்மிஷன். கீழ்ப்படிதல் என்னது? சப்மிஷன். சப்மிஷன் என்ன? உங்களை நீங்க என்ன பண்றது? விட்டு தருவது. அதுதான் சப்மிஷன், கீழ்ப்படிதல். இன்னொன்னு சொன்னா ஹானர். எல்லாம் சொல்லுங்க, ஹானர். இது புருஷன் என்ன சொல்லுது? 24. ஆகையால் சபையானது இல்ல 25. புருஷர்களே உங்கள் மனைவிகளில், ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ங்க. அதுல எப்படி போட்டிருக்குது? சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு போட்டிருக்குதா? 24 என்ன போட்டிருக்குது? மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷனுக்கு என்ன பண்ணணுமா? வேற யாருக்கோ இல்ல, யாரு கீழ்ப்படியணும்? சொந்த புருஷனுக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். அப்புறம் சொந்த, ஆமா, ஏன்னா நிறைய பேர் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் காய்கறி வாங்கி கொடுப்பாங்க, தங்க வீட்டு காரியத்தை தான் ஒன்றும் பார்க்க மாட்டாங்க. அதனாலதான் பைபிள் ரொம்ப கரெக்டா போட்டிருக்குது. சொந்த மனைவி, சொந்த புருஷன் அப்படின்னு என்ன பண்ணிருக்குது? போட்டிருக்குது. சரி, சொந்த. அப்போ மனைவிட்ட என்ன சொல்லுது? நீ கீழ்ப்படி அப்படின்னு சொல்லுது. இது பெண்ணிடம் பேசுகிறது. ஆணிடம் என்ன சொல்லுகிறது? அன்பு. ஏன் 2 பேர்கிட்ட ஒரே இதை சொல்லாம ஏன் வேற வேற விஷயத்த சொல்லுது? ஏன்னா 2 பேருடைய மொழி வேறு, 2 பேருடைய தேவை வேறு. It is not a psychology, it is a theology. இதுல பாத்தீங்கன்னா 2 பேர்ல யார் யாருக்கு எது வராதோ அதை பைபிள் செய்ய சொல்லுது. ஆணுக்கு எது வராதுன்னா ரொமான்ஸ் வராது. பெண்ணுக்கு எது ப்ராப்ளமா இருக்குதுன்னா, ஆமா, இவருக்கு கீழ்படியும், இவருக்கு படிவாவா போக வேண்டியதான். இவருக்கெல்லாம் படிஞ்சோம்னா எங்கேயோ போக வேண்டியதான் இந்நேரம். ஆமா ஆமா, கரெக்டா பிடிக்கும் பாருங்க பைபிள். பைபிள் மனைவிக்கு எது நல்லா வரும் தெரியுமா? அன்பு செய்யறது வரும். அது ஈஸி, அது ஈஸி பார்ட். அதே மாதிரி கணவனுக்கு மனைவி ஏதாவது ஒன்று சொல்றாங்கன்னு வைங்களேன், சப்மிஷன் வந்து வரும். அந்த இது வாங்கிருமா, இந்த அது போயிருமா இப்படின்றாங்க. ஆனா எதுதான் வராது? லவ் தான் வரவே வராது. ரொமான்ஸ் தான் என்ன பண்ணவே வரவே வராது. அதனாலதான் கரெக்டா
நீ யாருங்கிறத ரொம்ப கரெக்டா நாம யாருங்கிறத பிடிச்சி, அம்மா நீ எப்பா நீ உனக்கு இது வராது, இது நீ பண்ணு, உனக்கு இது வரவே வராது, இது நீ பண்ணு அப்படின்னு கரெக்டா பைபிள் சொல்லுது. இதை விட சிறப்பா வேற யார் சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் எக்ஸாக்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எக்ஸாக்டா இருக்குதா? உங்களுக்கு மேட்ச் ஆகுதா? பைபிள் உங்களோட மேட்ச் ஆகுதா ஆகலையா? இது எந்த சைக்காலஜின்னு சொல்றது இல்லை, இட்ஸ் a பைபிள். ஏன் இப்படி சொல்லுது? ஏன் ஒரு ஆணுகிட்ட போய் நீ கீழ்ப்படி அப்படின்னு சொல்லல? ஏன் ஒரு பெண்ணுகிட்ட போய் நீ அன்பு செய்யன்னு சொல்லனா? அன்பு இவங்களுக்கு தன்னால வரும், பாசம் இவங்களுக்கு தன்னால வைக்கிறாங்க. ஆனா சப்மிஷன் தான் வராது அவங்களுக்கு. சப்மிஷன்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, இந்தா நீனே பார்த்துக்கோ அப்படின்றது. ஆனா எதுதான் வராது? அன்பு தான் வராது. அப்போ ஆணின் தேவை என்ன, பெண்ணின் தேவை என்ன? பெண்ணின் தேவை அன்பு, ஆணின் தேவை மரியாதை. வீட்டுக்காருக்கு என்ன தேவை? மரியாதை தேவை. வீட்டம்மாவுக்கு என்ன தேவை? அன்பு. அன்பு. நீங்க நினைக்கிறீங்களா ஆணுக்கு அன்பு தேவையில்லைன்ட்டு, பெண்ணுக்கு மரியாதை தேவையில்லைன்ட்டு? இல்ல இல்ல, பெண்ணுக்கும் மரியாதை தேவைப்படுது, ஆணுக்கும் அன்பு தேவைப்படுகிறது. ஆனா ப்ரையாரிட்டியில எது யாருக்கு அதிகமா தேவைப்படுது? மரியாதை தான் ஆணுக்கு அதிகம் தேவைப்படுது. பெண்ணுக்கு எது தேவைப்படுது? அன்புக்கு தேவைப்படுது. ஆண் எப்பவுமே ஒரு இடத்துக்கு போனா, நாங்க வந்தேன்னு என்ன மதிச்சாங்களா, என்ன மதிக்காத இடத்துல எனக்கு என்ன இடம், பட்டார்னு எஞ்சி போயிடுவார் ஆளு. ஆனா ஒரு பெண்ணு அப்படி ஏதாவது எஞ்சி போனது நீங்க பாத்திருக்கீங்களா? ஒரு பாசமே இல்லை. என்ன விசாரிச்சாங்களா? கேட்டிருக்க மாட்டால, என்ன கேட்டிருக்கவே மாட்டா. என் மேல ஒரு அன்பே கிடையாது, என் மேல ஒரு பாசமே. அவங்களுடைய ஒரிபுறம் எதுல இருக்குது? என் மேல அன்பு கூறல, என் மேல பாசம் காட்டல, எனக்கு யாரும் மரியாதை செய்யல அப்படின்னு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணதா நீ பார்க்கவே முடியாது. ஆனா ஆண் ஃபுல்லா இதில் தான் இருப்பாரு. அவருக்கு மரியாதை ரொம்ப முக்கியம். மரியாதை மரியாதை அதுதான் அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். மதிப்பு தனக்கு முக்கியம்னு நினைக்கிறான். அப்போ ஆண் அன்பை எப்படி உணர்கிறான் என்றால், மரியாதை செய்வதின் மூலம் தன் மனைவி தன்னை நேசிக்கிறாள் என்று ஆண் எண்ணுகிறான். பெண் இந்த மரியாதையை கூட அவள் எப்படி உணர்றார்னா, அன்பு செய்யப்படுகிறதின் மூலம் என் கணவர் என்னை மதிக்கிறார், அன்பு கூறுகிறார் என்பது விளங்க ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? இது ரொம்ப முக்கியமானது. பாருங்க, இப்ப நான் ஒவ்வொன்னா பேசணும். உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற தேவைகள் என்ன அப்படின்னு பேசணும். அடுத்தது இந்த மொழிகளை பற்றி பேசணும். அடுத்தது பார்வையை பற்றி பேசணும். ஆனா 10 நிமிஷம் தான் இருக்கு. என்ன பண்ணலாம்? கொஞ்சம் கடகடன்னு சில விஷயம் என்ன பண்றேன் சொல்றேன், நீங்க இது பண்ணிக்கோங்க. அன்பு மொழிகள் அப்படின்னு எழுதிக்கோங்க. அன்பு மொழிகள் 5. வெரி குட். அன்பு மொழிகள் 5. லவ் லாங்குவேஜ் 5. இது முதல்ல கத்துக்கோங்க. இதை முதல்ல கத்துக்கலாம். உங்க குடும்ப வாழ்க்கையை இது மாற்றி அமைக்கும். பாருங்க, உங்க 2 பேருக்கு இருக்கிற பல காரியங்களை புரிந்து கொள்வதற்கு ரொம்ப உதவி செய்ய ஆரம்பிக்கும். 5 லவ் லாங்குவேஜ். 1 நம்பர் 1 லாங்குவேஜ்னா என்ன? 2 பேரும் ஒருத்தர் பேசிக்கிறத என்ன பண்ணிக்கிறது, புரிந்து கொள்ளுகிற ஒரு களம் தான் என்னது, லாங்குவேஜ். சரியா? இப்போ 5 இந்த அன்பை பகிர்ந்துக்கிற 5 முறைகள் இருக்கு. 5 விதமான வழிகள் இருக்கு, இல்ல மொழிகள் அப்படின்னு சொல்லலாம். அதான் கரெக்ட். 1 பாராட்டு. எல்லாம் சொல்லுங்க, பாராட்டு. பாராட்டு, அப்ரிசியேஷன்ஸ். 2 பரிசு. 3 நேரம் செலவு செய்தல், டைம் ஸ்பெண்ட் பண்றது கூட. 4 உடன் வேலை செய்தல், ஹெல்ப் பண்றது. 5 தொடுதல், ஸ்பரிசம், பிசிக்கல் டச், ஸ்பெண்டிங் டைம், த வேர்ட் ஆஃப் அப்ரிசியேஷன், கிஃப்ட். இன்னொன்னு என்னது? கூட என்ன பண்றது, வேலை செய்கிறது, த ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ். 5 வந்துச்சா? சொல்லுங்க பார்க்கலாம் என்னலான்ட்டு. பாராட்டு, பரிசு, நேரம் செலவு செய்யறது, உடன் வேலை செய்யறது, தொடுதல், பிசிக்கல் டச். இந்த 5 தான் பொதுவா ஒரு கணவன் மனைவிக்குள் இருக்கிற மொழிகள். எல்லாம் சொல்லுங்க, மொழிகள். இது மொழிகள். சரியா? பார்வை வேறுபாடு இது நிறைய இருக்கு, அதை பற்றி நான் அப்புறமா சொல்றேன். இது முதல்ல சொல்றேன், மொழிகள். இந்த மொழிகள்ல இந்த 5மே ஒரு மனைவிக்கும் ஒரு கணவனுக்கும் பிடிக்கும். இப்ப இந்த 5ல எது உங்க லாங்குவேஜ்னு கேட்டீங்கன்னா 5மே பிடிக்கும். பாராட்டு பிடிக்காத ஆள் யாராவது இருக்காங்களா?
பரிசு பொருள் பிடிக்காத ஆள் யாராவது இருக்காங்களா? நீங்க ஏதாவது ஒண்ணு பண்றீங்க, கூட நின்று சப்போர்ட் பண்ணா பிடிக்காத ஆள் யாராவது இருக்காங்களா? எல்லாருக்குமே பிடிக்கும். இன்னொன்னு என்ன, பிசிக்கல் டச், தொட்டு பேசுறது, தோல்ல கை போட்டுட்டு போறது, இதெல்லாம் பிடிக்காத ஆள் யாராவது இருக்காங்களா? பிடிக்கும். இன்னொன்னு என்ன சொன்னேன், டைம் ஸ்பெண்ட் பண்றது, உங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி உட்கார்றது பிடிக்காத ஆள் யாராவது இருக்காங்கன்னா எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா நீங்க உங்க லாங்குவேஜ் எதுன்னு முதல்ல கண்டுபிடிங்க. அடுத்தது உங்க வீட்டுக்காருடைய லாங்குவேஜ் எதுன்னு கண்டுபிடிங்க. ஏன்னா இதுல ஏதாவது ஒண்ணு அவர்களுடைய பிரதான மொழியாக இருக்கும். இதுல என்னன்னா, உன்னையே நீ அறிவாய். உங்க வீட்டுக்காருடைய மொழி நீங்க கண்டுபிடிக்கிறது நல்லது. முதல்ல உங்க மொழி என்னன்னு பாருங்க. இதுல எதை அதிகம் செய்வதை நீங்கள் விரும்புவீர்கள்? உங்களை பாராட்டி பேசிட்டே இருந்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? உங்களுக்கு ஏதாவது gift வாங்கி கொண்டு வந்தா உங்க கணவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறதா நீங்க நினைப்பீங்களா? இல்லைன்னா உங்க கூட ஏதாவது ஹெல்ப் பண்ணா, கூட நின்று ஏதாவது வேலை செஞ்சா சப்போர்ட் பண்ணா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? இல்லைன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? இல்ல தொட்டு பேசுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? எது உங்களுடைய லாங்குவேஜ்? இது கரெக்டா பார்க்கணும். அடுத்தது அதான் உங்க லாங்குவேஜ், இவங்களுக்கு ஏதோ சொல்லிட்டு இருக்க நினைக்காதீங்க. உங்களுக்கும் இது உங்க லாங்குவேஜ் எதுன்னு தெரியணும். அடுத்தது உங்க பார்ட்னருக்கு இதுல எந்த லாங்குவேஜ் ரொம்ப முக்கியமானதுன்னு உங்களுக்கு தெரியணும். இது எப்படி தெரியும்? பேசினாதான் தெரியும். அப்சர்வ் பண்ணாலும் தெரியும். உங்களுக்கு அப்சர்வ் பண்ண தெரியலன்னா அவங்க கிட்ட இந்த 5 கொடுத்து இதுல ஏதாவது ஒண்ணு டிக் பண்ணா எதை டிக் பண்ணுவீங்கன்னு கேளுங்க. கரெக்டா டிக் பண்ணிடுவாரு. டிக் பண்ணுவார். கரெக்டா ஏதாவது என்ன பண்ண முடியும்? டிக் பண்ண முடியும். ஏன்னா இதுல லவ் டேங்க் அப்படின்னு ஒண்ணு போட்டுவாங்க. இப்படி ஒரு டேங்க் போடுங்க பார்க்கலாம். இப்படி ஒரு டேங்க், இப்படி ஒரு டேங்க், 2 டேங்க் வரைஞ்சுக்கோங்க. அன்பு தொட்டி, அன்பு தொட்டி, பட் காலியான தொட்டி, தண்ணியே இல்லாத தொட்டி. லவ் டேங்க் வரைஞ்சுக்கோங்க. 2 டேங்க் வரைஞ்சுக்கோங்க. ஒரு டேங்க் உங்களுடைய டேங்க், இன்னொரு டேங்க் உங்க ஹஸ்பண்ட் டேங்க், இல்லைன்னா உங்களுடைய மனைவியினுடைய டேங்க். இந்த தொட்டியில இப்ப பாருங்களேன், இப்ப நான் என்னதான் இப்ப நிறைய சொல்லி கொடுத்தாலும் அன்பு நிறைய காரியங்கள்லாம் இருக்கணும், நிறைய நீங்க கத்துக்கிட்டே வருவீங்க. ஆனா நான் சொல்றது பிராக்டிக்கலா எது பாசிபிள் அப்படின்னு சொல்றேன். 100க்கு 100% வேலை செய்யறதை பத்தி சொல்றேன் நான். இப்ப நீ சொல்றதெல்லாம் ஏதோ இருக்கு பிரதர், ரொம்ப நல்லா இருந்தது பிரதர் அப்படி நீங்க போயிட்டீங்கன்னா வேஸ்ட். நோ, இட்ஸ் ரியலி சேஞ்ச்டு மை லைஃப். இது உண்மையே என் வாழ்க்கையை மாத்துச்சு. அதுதான் எனக்கு தேவை. அப்படிப்பட்ட விஷயத்தை தான் நான் பேச விரும்புறேன். இல்லைன்னா பட்டிமன்ற பேச்சாளருக்கும் நமக்கும் வித்தியாசமே கிடையாது. அவனும் ஒரு கொஞ்ச நேரம் சிரிக்க வைப்பான், மாமியாரை கிண்டல் பண்ணுவான், மாமியை இது பண்ணுவான், கக்கன்னு வச்சுட்டு அடி போடிட்டு அப்படின்ட்டு வருவீங்க. அந்த வேலையை செய்யறதுக்கு நம்ம அங்கே வரல. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. ஸோ ரியல் ஆன்சர் அதுக்கு தான் சொல்றேன். இந்த டேங்க் வரைஞ்சிட்டீங்களா? இப்போ எப்பவும் நீங்க அன்பு செஞ்சுட்டே இருப்பீங்கன்னு சொல்ல முடியாது. எப்பவும் நீங்க பாராட்டிட்டே இருப்பீங்கன்னு சொல்ல முடியாது. எப்பவும் கிஃப்ட் வாங்கிட்டே இருப்பீங்கன்னு சொல்ல முடியாது. எப்பவும் நீங்க ஏதோ ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பீங்கன்னு சொல்ல முடியாது. எப்பவும் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு சொல்ல. இந்த 5ஐயும் எப்பவும் செஞ்சுட்டு இருக்க முடியுமா? இப்போ ஒரு பெண் இந்த டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு தன்மை உள்ள ஒரு பெண்ணா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏங்க என் கூட உட்காந்து பேசுங்க, என் கூட கொஞ்ச நேரம் இருந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. இவர் உட்கார்ந்து பேசிட்டே இருக்கிறாரு. 1 நாள் பேசுறாரு, 2 நாள் பேசுறாரு, 3 நாள் பேசுறாரு, 1 வாரமே பேசுறாருன்னு வைங்களேன். அந்த பொண்ணே என்ன சொல்லும்னா, ஆமா இப்படியே பேசிட்டு இருந்தா என்னதான் பண்ணுவீங்க அப்படிங்கும் பாருங்க. இதுக்கு ஒண்ணுமே ஓடாது. இது பேச்ச கேட்டு 1 வாரம் லீவ் போட்டு உட்கார்ந்து கடைசியில பார்த்தா இப்படியே இருந்தீங்கன்னா என்னதான் பண்ண அப்படிங்கும் பாருங்க. இவனுக்கு தூக்கி வாரி போட்டுரும். ஆமா இப்ப உட்காருங்காலா போன்னு சொல்லுதாலா என்னதான் சொல்லுதாய்வா? இதுலதான் பாருங்க நம்ம ஆட்கள் பூரா மண்டை அப்படியே சொரிஞ்சுட்டே போவாங்க பாருங்க. என்னதான் செய்தாங்க, உட்காருன்னா லீவ் போட்டு வந்துட்டேன், இப்படியே உட்கார்ந்துட்டே இருந்தா போதுமா அப்படிங்க. இப்ப நான் உட்காரணுமா போகணுமா? ஆண்டவரே என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை ஐயா. சிலரு இந்த ஃபேமிலி ப்ராப்ளம்ங்கிறதுக்கு பாத்தீங்களா, அது கடவுளாலேயே தீர்க்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லி வச்சுட்டாங்க. ஒருத்தன் கடவுள்கிட்ட போய் கேட்டானா, கடவுளே எனக்கு ஒரு காரியம் செய்யணும்ட்டு சொல்லுப்பா, ஏதாவது ஒரு விஷயம் சொல்லு நான் உனக்கு செய்யறேன் அப்படின்னு சொன்னாராம். வேற ஒன்றும் இல்லை ஆண்டவரே, இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு ஒரு ரோடை என்ன பண்ணிருங்க போட்டு தந்துருங்க அப்படின்னு சொன்னாராம். எப்பா அது ரொம்ப கஷ்டம், அவ்வளோ கரண்ட் போடுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னாராம்.
வேற ஏதாவது கேளு அப்படின்னாராம். உடனே அவன் சொன்னானா, வேற ஒன்றும் இல்லை, என்னையும் என் மனைவியும் ஒற்றுமையா இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னானா. அதுக்கு அவரு, அந்த ரோடு போடணும்னு சொன்னீங்களா, அது எவ்வளவு ஆகத்துல இருக்கணும்? அது முதல்ல சொன்னதே நான் பண்ணிடுறேன். நம்ம ஆட்கள், ஏன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது கடவுளே செய்யறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டாங்க பாருங்க. அந்த விளைவாக இந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சி கொண்டு வராங்க. புதுசாக என்ன பண்றாங்க, நிறைய கண்டுபிடிச்சி கொண்டு வராங்க. கவனிங்க, இந்த ஏன்னா இவனுக்கு புரிய மாட்டேங்குது பாருங்க. ஏன்னா இவனுக்கு யதார்த்தத்தில் உட்கார்ந்தேன், திருப்பி ஏன் உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னு கேட்கா, இப்போ நான் உட்காரணுமா போகணுமான்னு உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. மனைவியை புரிந்து கொள்வது எப்படி, வால்யூம் 1, வால்யூம் 2, வால்யூம் 3ன்னு போட்டா முடியவே மாட்டேங்குது. பெண் மனசு ஆழம் என்று யாருக்குத்தான் தெரியும் அப்படின்னு பாட்டெல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டான். ஐயோ, அந்த ஆழத்தில் என்னதொன்று யார் அறிவா, ஆண்டவருக்கே தெரியுமா தெரியும் தெரியல, அவ்வளவு டெப்த் ஆனது அவருடைய. இவன் ஏன்னா இவன் எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்க இவனுக்கு விளங்க மாட்டேங்கல. அதனால என்ன ஆயிடுதுன்னா, இந்த லாங்குவேஜ் புரியாதனால இவன் இதெல்லாம் என்ன பண்றான், யோசிக்கிறான். நான் நிறைய நேரத்தில் பார்த்துருக்கிறேன். ஏன்னா இவங்க வெறும் ஸ்பெண்ட் பண்ணா மட்டும் போதும் இல்லை, கொஞ்சம் ஸ்பெண்டும் பண்ணணும். டைம் ஸ்பெண்ட் பண்ணா மட்டும் போதாது, எது பண்ணணும், அப்படியே உட்கார்ந்தீங்கன்னா இப்படி நம்ம வாழ்க்கைக்கான காரியத்தை செய்ய வேண்டாமான்னு கேட்கறதுக்கு தான் நாளை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன நினைப்போம்னா, நல்லா வாங்கி சாப்பிட்டு போட்டு இப்ப அடுத்தால என்னென்ன கேட்க, எல்லாம் உங்களுக்காக தான் நான் பண்ணேன், எங்களுக்காக தான் பண்ணீங்க, அதெல்லாம் புரியாமலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அடுத்தது என்ன, வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற கேள்வி அவங்களுக்கு எப்பவுமே என்ன பண்ணிட்டே இருக்குது, இருந்துகிட்டே இருக்குது பாருங்க. இப்போ இந்த லாங்குவேஜில் இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் அவங்க லாங்குவேஜ்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அவங்களுக்கு வந்து கிஃப்ட்லாம் வாங்கி கொடுத்துட்டே இருந்தால் கூட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு அது திருப்தியே இருக்காது. ஒரு கணவன் மனைவிக்கு ஒரு முறை பேசும்போது இப்படியான கருத்துக்கள் வந்தது. என்னம்மா அப்புறம் என்ன சிஸ்டர் பிரச்சனை அப்படின்னா, 2 பேரையும் உட்கார வச்சு கேட்டா அவரு சொல்றாரு, பிரதர் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன், கேளுங்க. அப்படியா சிஸ்டர்? ஆமா. மிக்ஸி கேட்டேன் வாங்கி கொடுத்தாரு, கிரைண்டர் கேட்டேன் வாங்கி கொடுத்தாரு, ஃப்ரிட்ஜ் கேட்டேன் வாங்கி கொடுத்துட்டாரு, எல்லாத்தையும் என்ன கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. பாருங்க பிரதர், இப்படி வாங்கி கொடுத்த பிறகு என்கிட்ட என்ன பண்றா, ஒரே சண்டை போடுதா அப்படின்னு. என்ன சிஸ்டர் எல்லாம் வாங்கி கொடுத்தார, ஏன் சண்டை போடுறீங்க அப்படின்னு சொன்னா, ஆமா மிக்ஸி வாங்கி கொடுத்தாரு, டிவி வாங்கி கொடுத்தாரு, ஆமா நான் அது கூட உட்காந்து பேச முடியும். இந்த மனுஷனை உட்காந்து ஒரு 5 நிமிஷம் பேசுங்கன்னா உட்காரவே மாட்டேங்காரு பிரதர் அப்படிங்காரு. அவர்கிட்ட 5 நிமிஷம் உட்காந்து பேசினா, பிரதர் இன்னும் எது வேணாலும் கேட்க சொல்லுங்க வாங்கி கொடுத்துறேன், அந்த 5 நிமிஷம் மட்டும் என்னால உட்கார முடியாது, ஆள விடுங்க அப்படிங்கிறாரு. அந்த 5 நிமிஷம் மட்டும் நம்மளால முடியவே முடியாது பிரதர். ஏன் பிரதர் அப்படி சொல்றீங்க, ஒரு 5 நிமிஷம் தானே கேட்காங்க, இவ்வளவு துட்டை வேஸ்ட் பண்ணிட்டீங்களே அது இதுன்னு வாங்கி கொடுத்து ஒரு 5 நிமிஷம் உட்காந்துருந்தீங்கன்னா பிரச்சனை சால்வ் ஆயிருக்குமே அப்படின்னு கேட்டா, பிரதர் மேட்ருக்கே வர மாட்டுக்கா, ஏன் அது என்னன்னு சொல்லவே மாட்டுக்கா பிரதர். இப்படிதான் பிரதர், ஏதாவது ஒண்ணு ஆரம்பிக்கா கடைசி வரைக்கும் அதுக்கு வரவே மாட்டா பிரதர், அப்படி இப்படி எப்படின்னு சுத்தி, ஏமா இப்ப என்ன சொல்ல வர, இப்ப ஸோ மேட்ரு என்ன பண்ண மாட்டேக்கா வர சிம்பிளா பாருங்க. ஒரு லேடி கிட்ட நீங்க கேட்டீங்க, ஒரு கல்யாண வீட்டுக்கு போனேம்மா என்ன அப்படின்னு கேட்டா, கதவை பூட்டினேன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணனா, வெளியே போனேன்னா பூட்டினேன்னா, போயிட்டே இருக்கும்போது குழந்தை வந்துச்சான். அவர் ஏமா கல்யாண வீட்டுக்கு போனேன்னு கேட்டேன், இது தப்பா, அதுக்கு தானே வராங்க, வெயிட் பண்ணுங்க. அப்படி போனா அங்க ஆட்டோ பிடிச்சா பாத்துக்கோங்க, அங்க 2 பொம்பளை ஆட்கள் அவன் டென்ஷன் ஆயிரும். ஏமா நான் இப்ப என்ன கேட்டேன், வெயிட் பண்ணுங்க, அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். இவருக்கு என்னன்னா, இவர் இப்ப இவர்கிட்ட இதே கேள்வி கேட்டு பாருங்க, இந்த ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போனீங்களா, நினைச்சு போன போய் கொடுத்தா வந்துட்டேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணுமே அவர்கிட்ட கேட்க, ஒரே லைன்ல சொல்லுவாரு. ஆனா இவங்க ஒரு லைனை 1 மாசம் சொல்லுவாங்க. அத்தனை திறமையும் பெற்ற
அதனாலதான் நான் கண்டுபிடிச்சேன், பெண்கள் விரிவான செய்தி, ஆண்கள் தலைப்பு செய்தி. இவங்க ஃபுல்லா யார் என்னதான் சொல்லுவாங்க, ஹெட்லைன்ஸ். ஹெட்லைன் செய்தி வேணா யார்கிட்ட கேட்கணும், கணவர்கிட்ட கேட்கணும். விரிவான செய்தி வேணா யார்கிட்ட கேட்கணும், வீட்டம்மாட்ட தான் கேட்கணும். ஏன்னா அவங்க தான் என்ன பேசுவாங்க, விரிவான செய்தி அப்படின்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில் என்ன பண்ணுவாங்க, ஒன்னும் விடாம புள்ளி விவரங்களோட கரெக்டா. இடையில ஒரு பால் வந்தது, ஒரு சின்ன பிள்ளை விளையாண்டுச்சு, மழை பெஞ்சிச்சு, அங்க ஒருத்தன் போகும்போது இருமிட்டு போனான், ஒரு செல்போன் அடிச்சிச்சு. இதெல்லாம் அவருக்கு தேவைப்படாது. அவருக்கு படார்னு மேட்டரை சொல்லும்பாரு, முடியவே முடியாது. இந்த அம்மா அப்படியே பேச 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 அவர் அப்படியே பார்த்துட்டே இருப்பாரு. ஜீசஸ், இன்னைக்கு இவன் சொல்லுவாளா மாட்டாளா, இன்னைக்குள்ள இந்த தகவலை நான் கேட்பேனா மாட்டானா அப்படின்ட்டு. இப்போ பாருங்க, கரெக்டா இருக்குதா, கொஞ்சம் மேட்ச் ஆகுதா உங்க லைஃப்ல, மேட்ச் ஆகுதா அவன் மட்டுக்கா? ஸோ ரொம்ப டீட்டெயிலாக என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. இப்போ என்னன்னா, இதுக்காக ரெண்டு பேரும் மாறிக்க முடியுமா? முடியாது. என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஆண் தன்னை புரிஞ்சுக்கணும், நான் ஒரு தலைப்பு செய்தி, எங்க வீட்டம்மா விரிவான செய்தி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா நல்ல செய்தியா அது இருக்கும். ஆனா நிறைய நேரத்துல இது இது இப்ப தெரியாததுனால என்ன ஆகிட்டே இருக்குன்னா, எனக்கு உட்காரவே முடியல பிரதர், ஏதாவது ஒண்ணு கேட்டேன்னு வைங்களேன், அப்படியே அங்க சுத்தி இங்க சுத்தி அப்படியே சுலோனுக்கெல்லாம் போயிட்டு பர்மா பஜாருக்கு போறா, திடீர்னு அங்க போயிட்டு கடைசியில நம்ம ஊருக்கு வர்றதுக்குள்ள ஃபிளைட் லேண்ட் ஆகிறதுக்குள்ள நான் தூங்கிடுவேன் பிரதர். ஸோ இந்த மாதிரி ஆயிடுது. நாட் ஓன்லி இது வந்து கணவன் மனைவிக்குள்ள மட்டும் இல்ல, பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை, இந்த ரெண்டு குழந்தையை நீங்க போய் பாருங்க, யார் அதிகம் பேசுவான்னு நினைக்கிறீங்க? பெண் குழந்தை தான் பேசும். ஆண் குழந்தை நீங்க பாருங்களேன், ஒரு பெண் குழந்தை விளையாடும் போது ஒரு பொம்மை ஏதாவது தூக்கி வச்சுட்டு, இதுதான் உனக்கு தலையா, இதுதான் உனக்கு மூக்கம், இதுதான் உனக்கு சாப்பாடா, இப்படி பேசிக்கிட்டே அது விளையாடும். ஆம்பளை பையனை பார்த்தீங்க நீங்க, there is no language. உருமா என்னையா ஸ்பைடர்மேன் அப்படின்னு தான் பேசிட்டு இருப்பான். ஆனா நீங்க பொம்பளை பிள்ளைங்க பாருங்க, இந்த அதெல்லாம் வரவே வராது. அது வந்து ரொம்ப அழகா என்ன பண்ணிட்டே இருக்கும், கம்யூனிகேட் பண்ணி ஒவ்வொரு மேட்டரா என்ன பண்ணிட்டே இருக்கும், பேசிட்டே இருக்கும். இது அப்படி ஆகும், இது இப்படி ஆகும், அப்படி பேசும். அது மாதிரி அது சூஸ் பண்ற திங்ஸ் பாருங்க, இவன் சூஸ் பண்ற திங்ஸ் பாருங்க விளையாடுறதுக்கு. இவன் காரு, துப்பாக்கி, பேட்டு இப்படிலாம் எடுப்பான். அது பாருங்க, அந்த பொம்மை, இந்த மாதிரி கிச்சன் செட்டு, இந்த மாதிரி ஐட்டமாவே அது எடுக்கும். ஏன்னா இங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறாங்க, வித்தியாசமானவங்க, முரண்பாடானவர்கள் கிடையாது. சொல்லுங்க, முரண்பாடானவர்கள் கிடையாது, வித்தியாசமானவர்கள். இந்த வித்தியாசத்தை நமக்கு ரசிக்க தெரியல, இந்த வித்தியாசத்தை நமக்கு கொண்டாட தெரியல, இந்த வித்தியாசத்தை நமக்கு புரிஞ்சுக்க தெரியாதனால நாம இது எப்படி நினைக்கிறோம்னா, பிரதர் ஒத்தே வராது பிரதர், நான் ஒரு சைடுனா அவ ஒரு சைடு பிரதர், நான் இப்படி சொன்னா இல்லவே இல்லைன்னு சாதிப்பா பிரதர். அதே மாதிரிதான் அவங்களும், நான் சொன்னதை ஏத்துக்கவே மாட்டார், அவர் இப்படித்தான் சொல்லுவார், இப்படித்தான். இவ்வளவு என்ன ஆயிடுதுன்னா, வேற ஒண்ணும் இல்ல, நீங்களும் அதைத்தான் சொல்லுதீங்க, அவரும் அதைத்தான் சொல்றாரு. அவர் கொஞ்சம் தூரமா சொல்றாரு, நீங்க கொஞ்சம் அகலமா சொல்றீங்க, இப்படி தான் வித்தியாசம். புரியுதுங்களா? இப்போ நிறைய ப்ராப்ளத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. இப்ப நிறைய இருக்கும், இப்ப நான் குறைக்க வேண்டியது இருக்கு. எடிட் பண்ணி ஒரே ஒரு மேட்டர் மட்டும் சொல்லி முடிக்க போறேன். ஒரே ஒரு மேட்டர் சொல்றேன். ஏதேன் தோட்டமா இருக்கட்டும், இன்றைய நிலையா இருக்கட்டும், குடும்பங்களில் ஏராளமான விஷயம் தோல்விக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரே ஒரு மேஜர் காரணம் அங்க வந்து இருக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னா,
ஏதேன் தோட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 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 தோட்டத்தின் மரம் இருக்கு. அந்த மரத்தில் பற்றிய இன்ஸ்ட்ரக்ஷனை ஆண்டவர் யாருக்கு சொன்னார்? அதை சொல்லும்போது யார் இல்லை? ஏவாள் இல்லை. சரியா? ஏவாள் இல்லை. இப்போ ஏவாளுக்கு இவன் கொஞ்சம் சொல்லியிருந்துருக்கலாம், அரைகுறையாக சொல்லியிருக்கலாம், முழுமையாக சொல்லியிருக்கலாம், அது தெரியல. ஆனால் கொஞ்சமாக அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ அங்கே யார் வரா? சர்ப்பம் வருகிறது. சர்ப்பம் வந்து யார்கிட்ட பேசுது? ஏவாள்கிட்ட பேசுது. என்ன பேசுது? இதெல்லாம் இதை புசிக்க கூடாது என்று, எல்லா மரத்தின் கனியையும் புசிக்க கூடாது என்று தேவன் சொன்னது உண்டோ அப்படின்ட்டு கேக்கு. உடனே இவ சொல்றா, எல்லாத்தையும் புசிக்க கூடாதுன்னு என்ன பண்ணல, சொல்லல, இந்த விருட்சத்தின் கனியை மட்டும் புசிக்க கூடாது அப்படின்ட்டு. எங்க லாக்கர் இருக்கு, எங்க கீ இருக்குங்கிறத சொன்னாரு. எல்லா இடத்துலயுமா உங்க வீட்டுல காசு வச்சிருப்பீங்க? இல்ல, எல்லா இடத்துலயும் வைக்க மாட்டோம், அது ஒரு இடம் இருக்கு, அதுல மட்டும்தான் நாங்க வச்சிருப்போம். புரியுதுங்களா உங்களுக்கு? சுத்துறது எப்படி சுத்துறது? இப்படிதான் சுத்துறது. உடனே அதான் நீங்க நேரடியா பெண்ணிடம் நீங்கள் நேரடியாய் பேச முடியாது. ஆண்களே அறிந்து கொள்ளுங்கள், பெண் உங்களிடம் நேரடியா எதையும் சொல்லுவதும் இல்லை. அவங்க ஸ்பீச் எப்பவுமே இன்டைரக்டா இருக்குது. நம்ம ஸ்பீச் எப்பவுமே டைரக்டா இருக்குது. என்ன பேசிவ் வாய்ஸா? சரி, அந்த வாய்ஸை தெரிஞ்சுக்கோங்க. நாம ஆண் எப்படி பேசுறான்? டைரக்ட். பெண் எப்படி பேசுறா? இன்டைரக்ட். ஏன் இவங்க இன்டைரக்டா பேசுறாங்கன்னா, இப்ப ஏதாவது உங்களுக்கு ஒண்ணு வேணும்னு வைங்களேன், உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னா, ஆமா இவ்வளவு நாள் இருக்காரு, புரிஞ்சுட்டு இது கூட வாங்கி தர மாட்டாரா? நீங்களா புரிஞ்சுக்கிட்டு எனக்கு என்ன பண்ணணும், செய்யணும் அப்படிங்கிறது யாருடைய எதிர்பார்ப்பு? ஏன் கழுத கேட்க வேண்டியதானே, கேட்டோம்னா மச்சான் வாங்கி தருவோம்ல, வாயை திறந்து கேளுல அப்படிங்கிறாரு இவரு. உரிமையா கேளு, ஏன் வைக்கப்படுத அப்படிங்கிறது இவருடைய நிலையா இருக்கு. ஆனா இவங்க இந்த அம்மாக்கு என்னன்னா, ஆனா கேட்கணுமாக்கும், நீங்களா புரிஞ்சுக்க கூடாதா? இப்போ இதுல என்னங்க குத்தம் இருக்கு? அவருக்கும் வாங்கி தரணும்னு ஆசை. இந்த அம்மாவுக்கு என்னன்னா, அவரா புரிஞ்சுக்கிட்டு வாங்கினா அதுல என்ன ஒரு சுகம், என்ன ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது இந்த அம்மாவுக்கு ஒன்று இருக்குது. இன்னொன்று என்னன்னா, இப்போ பாருங்களேன், நீங்களும் உங்க மனைவியும் கார்ல போயிட்டு இருக்கீங்க. இப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒன்று தேவை. யாருக்கு? உங்க ஒய்ஃப்க்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு இந்த ஐஸ்கிரீம் வாங்கி தரவும் அப்படின்னு அவங்க சொல்லவே மாட்டாங்க. ஏங்க ஏதாவது சாப்பிடலாம்ல, ஏதாவது நீங்க சாப்பிடுங்க, ஏதாவது குடிக்கலாம், ஏதாவது சாப்பிடலாம், நீங்க ஏதாவது சாப்பிடுங்க, ஏதாவது குடிங்க. இந்த கடை பாருங்க எவ்வளவு நல்லா வச்சிருக்கான், ஐஸ்கிரீம்லாம் பாருங்க நல்லா போட்டிருக்கான், அங்க கூட அது கிடைக்குதாமே அப்படிம்பாரு இவரு. உடனே இன்ஃபர்மேஷன், அங்க என்ன கிடைக்குது, திருநெல்வேலியில கிடைக்கும் பாரு அப்படிம்பாரு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா மூஞ்சி டிம்மா இருக்கும். இவருக்கு ஒண்ணுமே புரியாது. ஆமா இவ்வளவு நேரம் நல்லா தானே போயிட்டு இருந்தது, ஏன் பல்பு எப்போ ஆஃப் ஆச்சு அப்படின்னு யோசிச்சு அந்த பயணத்தின் பாதையை திரும்பி பார்த்தால் அந்த கடையில் ஆரம்பிச்சிருக்கும் அந்த கதை. இவருக்கு நல்லா தானே இருந்தது, ஏன் டங்குன்னு இப்படி ஆச்சு மூஞ்சி, இதுக்கு காரணம் என்ன மாயமோ என்ன சூட்சமோ தெரியலையே அப்படின்ட்டு இவர் யோசிச்சுட்டு இருப்பாரு. என்னன்னா இவருக்கு விளங்கல, இந்த அம்மாக்கு தேவைன்னு இது கேட்டிருக்குன்னு இவருக்கு என்ன பண்ணல, விளங்கல. ஏன்னா இவங்க தேவையானதை நேரடியா என்ன பண்றது இல்ல, கேட்கறது இல்ல. ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது வேணா என்ன பண்ணுவாங்க, நேரடியா கேட்பாங்க. அந்த தட்டுல இருக்கு பாரு, அது அப்படியே எடுத்துட்டு வாங்க அப்படின்றாங்க. ஆனா நம்ம அப்படி டைரக்டா என்ன பண்ண மாட்டோம், சொல்லவே மாட்டோம். அதை பல விதங்கள்ல பின்னோக்கி போய் அது காமனா நம்ம சொல்லுவோம். அதை யார் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம், இவர் புரிஞ்சுக்கிட்டு நமக்கு வாங்கி தரணும்னு நினைக்கிறோம். ஆனா இவருக்கு தான் அந்த லாங்குவேஜ் தெரியவே தெரியாது. இதராவோ அந்த அளவுக்கு தானே ஹிந்தி தெரியும், ஹிந்தி நகி மாலும் அந்த அளவுக்கு தானே அவருக்கு தெரியும்.
அதனால என்ன ஆயிடுதுன்னா, இப்போ 2 பேருக்கும் என்ன ஆயிடுதுன்னா, அந்த ஏதோ பிக்னிக்னு போயிட்டு வந்து ஒரு மாதிரி உட்காந்துருப்பாங்க பாருங்க. ஏன்டா அந்த பிக்னிக்கு போனோம் அப்படின்ட்டு. ஏன்னா நான் அது கேட்டேனே இது கேட்டேன். நீ எங்கம்மா கேட்ட? சொன்னமுல்ல நான். ஓ அதுதான் அது. நான் கேட்டேன், நீ கேட்கலாமா? கேட்டேங்கிற. ஹலோ, இது எதுவும் என் கதை அல்ல. இட் இஸ் நாட் மை ஸ்டோரி. இப்படி பல பேர் சொன்னதை வச்சு, பைபிள்லாம் வச்சு, படிச்சதெல்லாம் வச்சு அப்படி ஒரு காமனா சொல்லிட்டு இருக்கேன். நீங்கெல்லாம் சிரிக்கிறத பார்த்தா கொஞ்சம் கரெக்டா சொல்றேன் அப்படின்னு எனக்கு தெரியுது. மை வைஃப் இஸ் கிரேட். முத்துக்களை பார்க்கும் இல்ல, முத்தையே நான் பெற்றிருக்கிறேன். எஸ். ஆனால் நீங்க வந்து நான் எப்படின்னா ரொம்ப எக்ஸ்பர்ட் போல, ஒரு பயங்கரமான ஆளா இருந்திருக்காரு, எல்லாம் சொல்லுதாரு அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. அப்போ நேரடியா அவங்க என்ன பண்றது இல்ல, கேட்கறதே கிடையாது. இப்படி கேட்கறாங்க. இவங்க எது வேணாலும் இப்படி கேட்கறாங்க. நம்ம நேரடியா தானே கேட்போம், அதே மாதிரி அவங்களும் கேட்க வேண்டியதானு கேட்கறாங்க. அப்போ இப்படி இந்த இன்டைரக்டா இது பண்றதும் இருக்கு, டைரக்டா பண்றதும் இருக்கு. ரெண்டும் தேவையா தேவையில்லையா? ஒரு காரியத்தை நேரடியாகவும் சொல்வதும் சுற்றும் சேர்த்து சொல்றதும் எவ்வளவு அவசியம். இப்ப இது ரெண்டும் எதிரானதல்ல, இது ரெண்டும் வித்தியாசமானது, முரணானதல்ல. ரெண்டும் எப்படி இருக்குது? வித்தியாசமானவைகளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நானும் என் கணவரும் நானும் என் மனைவியும் முரண்பட்டவர்கள் அல்ல, வித்தியாசமானவர்கள். இப்போ இந்த பாயிண்ட் தான் சொல்லதுதான் வரேன். இப்போ பாருங்க, இப்போ அந்த ஏதேன் தோட்டத்துல அந்த கான்வர்சேஷன் நடக்குது. அந்த கான்வர்சேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா யாரும் தான் பேசிக்கிட்டு இருக்கா? சர்ப்பமும் ஏவாளும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இது எத்தனை நாள் நடந்தது, எவ்வளவு நாள் இப்படி பேசினாங்கன்னு தெரியல. ஆனா கான்வர்சேஷன் யாருக்கு தான் நடந்துச்சு? ஏவாளும் சர்ப்பமும் பேசிக்கொண்டே இருக்கிறது. கடைசியில சர்ப்பத்தின் பேச்சில் ஏவாள் அகப்பட்டாள். பொதுவா பெண்கள் யார் இடம் அதிகமாய் பாசத்தையும் நேசத்தையும் உணர்கிறார்கள் என்றால், யார் அவர்களோடு அதிகம் பேசுகிறார்களோ அவர்களுடைய பாசத்தையும் நேசத்தையும் தான் அவர்கள் உணர்கிறார்கள். அவ்விதத்திலே தான் அவர்கள் அதை அதிகமாக உணர்கிறார்கள். சொல்ல போனா ஒரு பெண்ணுக்கு பேச்சு மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஒரு பெண்ணுடைய தாட்ஸ்ல ஒரு நாள் உதயமாகிற வார்த்தை சுமார் 1,00,000க்கும் அதிகமான வார்த்தைகள் ஒரு நாளிலே அவர்கள் பேச வேண்டியது இருக்கிறது. ஆனால் ஆணுடைய எண்ணிக்கையில வெறும் ஒரு 25,000 அதிகம். பாருங்க, 25,000 வார்த்தைகள் அவர் பேசுறதே ரொம்ப அதிகம். ஆனா பெண் அப்படி கிடையவே கிடையாது. அதிகமா அவங்களுக்கு பேசணும், அதிகமான உரையாடல்கள் அவங்க என்ன பண்ணணும், செய்யணும். ஆனால் அதற்கான வாய்ப்பை யார் தரவில்லை? ஆதாம் தரவில்லை. அந்த வாய்ப்பு யாரிடம் பரிமாறப்பட்டது? சர்ப்பத்திடம் பரிமாறப்பட்டது. கடைசியில ஆதாம் என்ன சொன்னாங்கிறதெல்லாம் மைண்டை விட்டு போய் சர்ப்பம் என்ன சொன்னது மைண்ட்ல வந்து சர்ப்பம் சொன்ன முடிவை ஏவாள் எடுத்தாள். அதற்கு முதல் முக்கிய காரணமா இருந்தவன் ஆதாம். ஒரே ஒரு சொல்யூஷன் அதிகமா உங்க ஃபேமிலியில வேலை செய்யும்னா, நீங்களும் உங்கள் மனைவியும் அதிகமாய் பேசுவது அவசியமாய் இருக்கிறது. whatever be, இந்த கான்வர்சேஷன் இஸ் மஸ்ட். அதுவும் உங்கள் மனைவி அதிகம் பேச நீங்கள் இடமளித்தால் இடையில நுழைறதுக்கு ஒரு சர்ப்பத்திற்கும் இடம் இல்லை, வாய்ப்பு இல்லை என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். நிறைய நேரத்துல அப்படி பேசி வராததுனால அவங்க யாரோடையே பேசுகிற ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. அவங்க எந்த தவறான நோக்கங்கள் அங்கு இருக்கிறதே கிடையாது. பேசணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறது, அந்த பேச்சு அப்படியே பல பரிமாணங்களுக்கு போய் அங்கு தவறான சில காரியங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கிறது, நுழைய ஆரம்பிக்கிறது. நான் சொல்றேன், நீங்க வந்து இதெல்லாம் அப்படிலாம் என்னங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படிதான் நிறைய காரியங்கள் வெளியில தெரிகிறது கிடையாது, ஆனா உள்ளே இப்படி இருக்கிறது அப்படிங்கறதா உண்மையா இருக்கிறது. அப்போ
அப்போ ரொம்ப முக்கியமானது என்னன்னா, உங்கள் மனைவி அதிகம் பேச விரும்புகிற ஒருவர், அவங்களுக்கு அதிகம் என்ன பண்ணணும், பேச்ச தெரிவிக்கணும், பேசணும். யாருக்கிட்டையாவது ஒரு பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சது பாருங்க, அவங்க யார்கிட்டயாவது பேசணும், நிறைய பேசுவாங்க அவங்க. நீங்க ஒருத்தட்ட நின்று பேசுற அந்த இதுக்கும் உங்க மனைவி பேசுறதுக்கும் பாருங்க, அவங்க இப்படிங்கிறதுக்குள்ள பல மேட்ரு பேசி முடிச்சிருவாங்க. அப்படிமா நிறைய பேசிடுவாங்க, கட 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 கடன்னு பேசுவாங்க, நிறைய வார்த்தைகள் பேசுவாங்க, அப்படி இருக்கும். ஆனா நமக்கு என்னன்னா, பிகினிங்ல இருந்து சின்ன வயசுல இருந்தே ஓட்டுன நமக்கு பேச்சு வர மாட்டுக்கு, எதுவுமே வேர்ட்ஸ் நமக்கு அவ்வளவா என்ன பண்ண மாட்டுக்கு, வர மாட்டுக்கு. ஸோ அதனால யாராவது அவங்களோட கம்யூனிகேட் பண்றதை அவங்க ரொம்ப என்ன பண்றாங்க, விரும்புகிறாங்க. எது அதிகமா இருக்குதோ இல்லையோ, உங்கள் குடும்பங்களில் நீங்க ஒருத்தர் அதிகம் பேசிக்கொள்வதற்கு பெரிய வாய்ப்பை என்ன பண்ணுங்க, ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியமானது. அன்னைக்கு அது தவறுனதுனால தான் மீதி எல்லா காரியமும் உள்ள என்ன ஆகுது, உள்ள என்டர் ஆகுது. யோசித்து பாருங்க, ஆதாம் அவன் பிசாசுகிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஆதாம் எங்க இருந்தான்னு நினைக்கிறீங்க? அங்கதான் இருந்தான். ஏன்னா பழத்தை பறிச்சு சாப்பிட்டு எங்க அங்க கூப்பிட்டா கொடுத்தா அங்கதான் இருந்தான், அங்க இருந்தவன் தான் கொடுத்தான். ஆனா அவன் ஏன்னு கேட்கல, எதுக்குன்னு கேட்கல. ஏன்னா எப்படியோ யார்ட்டையோ பேசிட்டு இருந்தா சரி, நம்ம கிட்ட பேசல, ஃப்ரீயா இருப்போம் அப்படின்னு நினைச்சதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். பாருங்க, உங்களுடைய கடமை, அது உங்களுடைய வேலை, உங்களுடைய பொறுப்பு. பாருங்க, ஸோ அதிகமாக இந்த கான்வர்சேஷனை குடும்பத்தில் என்ன பண்ணுங்க, முக்கியப்படுத்துங்க, அதை வளர்த்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்கிறது அப்படிங்கிற உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 5 லாங்குவேஜ் சொன்னேன், அவருக்கு தான் 5. சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் கணவருக்கு இல்லை உங்கள் மனைவிக்கு இது லாங்குவேஜாக இருக்க முடியும், பாராட்டுறது, அப்ரிஷியேட் பண்ணுறது. நிறைய நேரத்தில் ஒரு மனைவியின் வார்த்தையை போல ஒரு கணவனை மிகவும் தூண்டி செயல்படக்கூடிய வார்த்தைகள் வேற எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு வார்த்தை, ஒன்றும் இல்லை, அவங்கள ட்ரஸ்ட் பண்ணுங்க, நிச்சயமா நீங்க செய்வீங்க, நீங்க இப்படி இருக்க மாட்டீங்க, நீங்க இப்படி வருவீங்க, நீங்க இப்படி பண்ணுவீங்க. ஏன்னா கர்த்தர் இப்படிலாம் நம்மளை குடும்பத்தை பத்தி பேசியிருக்காரு, கர்த்தர் இப்படிதான் உங்களை வைப்பாருன்னு சொல்றது போல அவரை பூஸ்டப் பண்ணக்கூடிய வார்த்தை வேற எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. அது மாதிரி ஒரு கணவன் தன் மனைவிக்கு தரும் வார்த்தைகள், பாராட்டு, அதெல்லாம் பத்தி பேச போறேன் செவ்வாய்க்கிழமைகள்ல. வார்த்தைகள், கிறிஸ்து சபையை எப்படிதான் அவர் பரிசுத்தப்படுத்தினாராம்? திரு வசனத்தினால். நான் சொல்லுங்க, திரு வசனத்தால். வார்த்தையை சொல்லி சொல்லிதான் அவர் எதை கட்டுறாரு? சபையே கட்டுறாரு. அவர் சொல்றாரு, உன் மனைவியையும் வார்த்தையை சொல்லிதான் நீ கட்ட முடியும். அல்லேலூயா. நீ பேசுற வார்த்தை தான் யாரை கட்டும்? மனைவிய கட்டும், இல்லைன்னா கொட்டும். இதான் விஷயம். ரொம்ப கரெக்டா என்ன பண்ணும், யூஸ் பண்ணும். அப்ப பாராட்டு, எல்லாம் சொல்லுங்க பாராட்டு. பட் இது நமக்கு இயல்பாவே காமனாவே அது இல்லாம போயிருக்கு. கணவன் மனைவிக்குள்ள மட்டும் இல்ல, பொதுவாகவே இந்த பாராட்டுறதுங்கிறது. எத்தனை பேர் இன்னைக்கு பிரசங்கம் நீங்க கேட்டுட்டு பிரசங்கம் பண்ண ஆள்கிட்ட போய் எனக்கு இது ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப புரோஜனமா இருந்தது, ரொம்ப ஆசீர்வாதம் சொல்லியிருக்கிறீங்க. இன்னொரு விதம் சொல்ற மாதிரி பிரசங்கமும் இல்லை நிறைய நேரத்துல. இவ்வளவு நேரம் நான் உட்கார்ந்து கேட்டதுக்கு நீங்க தான் என்ன பாராட்டி இருக்கணும். உங்க கூட்டத்துக்கு வந்ததுக்கு நான் உங்களை பாராட்டணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது சில இடங்கள். இல்ல பொதுவாவே நீங்க சாப்பாடு வைக்கிறாங்க, சாப்பாடு வச்சுட்டு மனைவி என்ன பண்றாங்க, இந்த மனுஷன் என்ன சொல்லுவாரு அப்படின்னு வெயிட் பண்றாங்க. அவரா வரைக்கும் ஒண்ணுமே வராது, பார்த்துட்டே இருப்பாங்க. ஏதாவது இவர் சொல்லுதாரான்னு பாப்போமே, ஒரு வார்த்தை அவர் வாயில இருந்து வரட்டுமே. நீங்க போய் ஏங்க எப்படி இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இல்லாட்டாதான் சொல்லுவோம்ல. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? நல்லா இல்லாட்டா உப்பு எப்படி இருக்கு, உப்பு இல்லாம நான் சாப்பிடுவேனா? கரெக்ட். நான் அப்படின்னா என்ன, நான் ஒண்ணுமே சொல்லலைன்னா கரெக்டா இருக்குன்னு நினைச்சுக்கோ, சொன்னா கரெக்டா இல்லைன்னு நினைச்சுக்கோ. இதுதான் இப்படிதான் போயிட்டு இருக்கா தவிர, நான் சாப்பிட்டு அவங்க ஃபீட்பேக்காக வெயிட் பண்றாங்க. ஏன்னா எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கிறாங்க, எவ்வளவு நேரங்கள் செலவு பண்ணிருக்காங்க. அதே அரிசி தானங்க, அதே இல்ல, பண்ணி பாருங்க தெரியும். எவ்வளோ வேலைகள் பண்ணிட்டு ஒரு வார்த்தை இந்த மனுஷன் சொல்லுவானான்னு பார்த்தா எது சரியில்லையோ அதை கரெக்டா. அதுலயும் வேற சில இன்னும் வார்த்தை இருக்கு. எங்க அம்மா எல்லாம் அது எப்படி பண்ணுவாங்க போது அடுத்த சோத்துல என்ன பண்ணுத அந்த ரேஞ்சுக்கு யோசிக்க வச்சிரும் பாருங்க.
அப்படின்னு ஒண்ணு இங்க தக 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 தகன்னு கொதிக்கும் பாருங்க. அனாயிண்டிங் கூடிரும். வானத்திலிருந்து அக்கினியை இறக்க முடியும்னா இறக்கிருப்பாங்க. ஃபயர் லார்ட். நம்ம ஆளுகள் பாருங்க, எப்போ இது சொல்லே தெரியாது, டப்புன்னு என்ன பண்ணிடுவாங்க, அதே சொல்லிடுறது. அதே மாதிரி சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. எங்க அப்பாலாம் அப்படின்னு இவருக்கு ஆகும் பாரு, என்னது அப்பாவா, அப்ப நான்லாம் என்ன தப்பாவா, அப்பா அப்படிங்கிறது, இவங்க அம்மா அப்படிங்கிறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற ஒரு விஷயம். ஏன்னா நீ என்னத்தான் நினைக்கணும், நான் உன்னைத்தான் நினைக்கணும் அப்படிங்கிறது தான் ரெண்டு பேருக்கு இருக்கிற எதிர்பார்ப்பு. ஹல்லேலூயா. ஆனா நீங்க என்ன விட்டுட்டு எங்க அம்மான்னீங்கன்னா, நீ உன்னை விட்டு அப்பான்னீங்கன்னா ரெண்டு பேருக்கு என்ன ஆகுது, தப்பாதான் போகுது. அப்ப அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, ஒரு பெண் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றா, பாராட்டணும். the word of appreciation சொல்லுங்க, பாராட்டு. சில மனைவிக்கு மட்டும் ஒரு கணவன் மிக நல்ல ஒரு ஊக்கமான வார்த்தைகளை சொன்னா போதும், அப்படியே கட்டு கட்டுன்னு எலும்பி சமத்தனமா அவங்க ஜொலிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹல்லேலூயா. சூப்பரா அவங்க மின்னிடுவாங்க, அற்புதமா அவங்க எலும்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா நிறைய நேரத்தில் அது அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அவங்க செய்யற ஒவ்வொரு காரியங்களை குறித்தும் ஏராளமான கிரிட்டிசிசம், ஏராளமான குற்றச்சாட்டுதல் அவங்க என்ன பண்றாங்க, கேட்குறாங்க. கேட்க கேட்க அவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா, என்னத்த பண்ணாலும் இந்த ஆள் இதைத்தான் சொல்ல போறாரு, அதே ரசத்தை வைப்போம். ஏன்னா இவங்களுக்கு பண்றதுக்கே என்ன ஆயிடுது, செய்யறதுக்கே இவங்களுக்கு என்ன ஆயிடுது, இன்ட்ரெஸ்ட் சுத்தமா போயிடுது. சரி பண்ணி தொலைவோம், பாடும் பாடி தொலையும் அந்த மாதிரி. அது மாதிரி ஏதோ வச்சு தொலைவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது என்ன பண்றது, வைக்கிறது பாருங்க. ஏன்னா இவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, ஏதாவது சொல்வாரா, ஒரு வார்த்தை சொல்வாரா அப்படின்னு நிறைய நேரம் என்ன பண்றது இல்லை, வரதில்லை. ஏன்னா இதெல்லாம் நமக்கு இந்த கலாச்சாரம்லாம் மறந்து போன ஒன்றாக மாறிட்டது. நன்றி சொல்றது, தேங்க்ஸ் பண்றது, அப்ரிஷியேட் பண்றது எல்லாம் பண்றதே கிடையாது. நம்ம பிள்ளைகளும் பாருங்க அது பழக்கமே இருக்காது. ஆனா நீங்க தான் அதை விதைக்கணும். இது ஒரு கலாச்சாரம், இதை நீங்க தான் உருவாக்கணும். தேவன் நாம செய்யற ஒவ்வொரு காரியங்களை குறித்து நம்மளை பாராட்டுற தேவனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவை பாருங்க, பிதா பாராட்டிட்டே இருக்கிறார். well done my son, இவர் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். சொல்ல சொல்ல ஜீசஸ்க்கு உற்சாகம் ஆயிடுது. பரிசேயரா சதிசேயரா வாங்கடா ஒரு கை பாத்திரலாம், அப்பா சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு போய் பெருசா ஊழியம் செஞ்சாரு, பெருசா ஜெயிச்சார். பாராட்டு. தேவகுமாரனா இருந்தாலும் எது தேவைப்பட்டுச்சு, தேவகுமாரனுக்கே தேவைன்னா உங்க வீட்டம்மாவுக்கு எவ்வளவு தேவைன்னு யோசித்து பாருங்க. இதேதான் உங்க வீட்டையாவுக்கும் தேவைப்படுது. நீங்க நினைக்காதீங்க அவருக்கு பாராட்டு, வீட்டையா அப்பதான் ஏதோ ஒரு சின்ன சம்பளம் கூட, ஆமா இதெல்லாம் ஒரு சம்பளம் அப்படின்னீங்கன்னா அவருக்கு போற வேலைக்கும் போறதுக்கு மனசு வராது பாருங்க. இல்ல இல்ல பரவாயில்ல, ஆண்டவர் இதே நம்ம கொண்டு வரும்படியா செய்திருக்கிறார். இன்னும் உங்க கைகளை ஆசீர்வதிப்பாருங்க. எனக்கு கட்டாயமா 1 கோடிக்கு நகை வாங்கி தருவேன்னு நான் விசுவாசிக்கிறேன். பிரதர் குண்டெல்லாம் போட்டு விடாதீங்க பிரதர். நான் என் மனைவிக்கு இதை ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன், 1 கோடிக்கு நகை வாங்கி தருவேன் அப்படின்னு. பத்து கோடிக்கு வீடு கட்டி தருவேன், 1 கோடிக்கு நகை பண்ணி தருவேன், ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன். உங்க எல்லாரும் முன்னாடி சொல்றேன், செய்வேன். தேவனுடைய பலத்தினால் இதை நான் செய்வேன். ஹல்லேலூயா. இந்த மாசமே 2 வாட்டி நகை கடைக்கு போயிட்டு வந்திருக்கிறோம். தேவன் அப்படி வாய்க்க செய்திருக்கிறார். இப்பவுமே அதுக்காக 1 கோடி வரும்னு பல வருஷங்கள் காக்க வைக்கிறது இல்லை. இப்பவுமே இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கணும் பாருங்க. வேலை நடந்துட்டே இருக்கு, இன்னும் பெருசா நடக்க போகுது. ஆனா இதை எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன். என் ஒய்ஃப்ட கேட்டு பாருங்க, 1 கோடி 1 கோடி. ஏன்னா நாங்க நிறைய நகைகளை இங்க விதைச்சிருக்கிறோம். எங்க கையில இருந்த சின்ன சின்ன கோல்டு கொண்டு போய் கொடுத்துருக்கோம். இதுக்கு யார் பில் கட்டுவா, ஒரு நாளும் சர்ச்சில் வந்து சொன்னதில்லை, நாங்க கட்டுவோம் அப்படின்னு நாங்க போய் கட்டியிருக்கிறோம், நாங்க போய் பண்ணியிருக்கிறோம். அன்னைக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. ஆனா அன்னைக்கே என் பொண்ணுடைய கோல்டுலாம் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன், இந்த சர்ச் உடைய டெபாசிட் காசு கொடுக்கறதுக்கு. அந்த அந்த நகைலாம் அப்படியே போயிடுச்சு. ஆனா நான் சொல்லியிருக்கிறேன், இதை விட பெஸ்டா வாங்கி தருவேன். இந்த மாசம் என் பொண்ணுக்கு நான் சொன்னதை இந்த மாசம் செஞ்சேன், இந்த மாசம் வாங்கி கொடுத்தாங்க. கேட்டு பாருங்க.
பாருங்க, எதுவுமே சும்மா கிடையாது. நான் ஒன்றும் போடலை, நான் விதைச்சேன். போடுறது வேற, விதைக்கிறது வேற. ஏதோ த்ரோ பண்ணல, சீடுங்க, தூக்கி போடல, விதைத்தேன், அதனால் அறுவடை உண்டாகி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ரொம்ப அழகாக்க முடியும் வாழ்க்கைய, நம்ம தான் அழகாக்கிக்கணும். அது கர்த்தர் எங்கேயோ வைக்கல. எவ்ரி மூமெண்ட்டையும், வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களையும் தேவனோடு இணைந்து கொண்டு வாழ்வை நாம தான் பியூட்டிஃபுல்லா மாற்றணும், அற்புதமான தருணங்களா மாற்றணும். ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நேரத்தையும் அழகாக நம்ம மாற்றிக்கொள்ளும் திறனையும் ஜீவனையும் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு அருள் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, இப்படிதான் நடக்குது. அப்ரிசியேஷன், பாராட்டு, கிஃப்ட். சிலர் பாருங்க, என்ன வாங்கி தந்தார் இப்படி அடிக்கடி உங்க மனைவி சொல்லுவாங்கன்னா, அப்ப அவங்க லாங்குவேஜ் எது? கிஃப்ட். அவங்களுக்கு பொருள் மேல பற்று இல்லை. நீங்க அந்த பொருளை வாங்க போகும்போது, அந்த மனுஷன் அந்த நேரம் என்னத்தானே நினைச்சாரு அப்படின்னு நினைக்கிறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். புரியுதா? நீங்க 1 கோடி ரூபாய்க்கு நெக்லஸ் வாங்கிட்டு வரணுங்கிறது இல்ல, நெக்லஸ் வாங்கிட்டு வரணுங்கிறது இல்ல. நீங்க ஒரு கிரீட்டிங் கார்டு வாங்கிட்டு வந்தா கூட அந்த அம்மா ரொம்ப சந்தோஷப்படும். ஒரு சின்ன ரோஸ் 1 ரூபா காதலை மலரச் செய்யும், 1 ரூபாய் ரோஜா இலை. அவங்களுக்கு என்னன்னா பரவாயில்ல, அந்த நேரத்தில் நம்மள அவரு யோசித்தாரு. பாருங்க, பூக்கடையிலையும் கூட என்னை பற்றி தான் அவர் யோசித்திருக்கிறார். அந்த கிஃப்ட் அவங்களுக்கு ஹாப்பி நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, என்னை ஒருவர் நினைவு கூர்ந்தார், அந்த நினைவு தானே இதை வாங்க வைத்தது என்பது அவர்களை சந்தோஷப்படுத்துகிறது. அல்லேலூயா. கிஃப்ட், சின்ன சின்ன கிஃப்ட் அப்பப்போ வாங்கி கொடுங்க. சில பாருங்க ஒண்ணுமே பண்றது கிடையாது. சாரீஸ், ட்ரெஸ். இந்த மாசம்லாம் ரொம்ப லீவு, வெக்கேஷன்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்றது. ஊழியம் செஞ்சாலும் பிசினஸ் செஞ்சாலும் நான் சொல்றேன், குடும்பத்தோட ஒழுங்கா இருந்தா 2ம் ஒழுங்கா இருக்கும், இல்லைன்னா 2ம் ஊத்திக்கும். இதை நீங்க எழுதி கூட போடுங்க, நான் அதுதான் உண்மை. வீட்டில் ஒழுங்கா இருந்தா ஊழியமோ குடும்பமோ நல்லா போகும், இல்லைன்னா ஐ எம் சாரி 2ம் ஊத்திக்கும். சீக்கிரமா கவுன்சிலிங்க்கு வருவீங்க. அப்போ இப்ப சொன்னதை, அன்று சொன்னதை அவர் அப்பொழுது நினைவு கூர்ந்தார் அப்படின்னு உங்களுக்கு வரும். ஏன்னா நீங்க நினைக்கிறீங்களா நம்ம ஊழியம் வளரலன்ட்டு? ஆனா நாங்க எவ்வளவு வெக்கேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்றோம்னு கேட்டு பாருங்க. ஒவ்வொரு வெக்கேஷன் விடுறதே கிடையாது. 5 நாள் 10 நாள் எங்கேயாவது போறது, நல்லா சுத்துறது, நல்லா ஸ்பெண்ட் பண்றது, நல்லா ஷாப்பிங் பண்றது. அதுக்காக கடன் வாங்கி என்ன இருக்கோ அதுல பெஸ்ட். முதல்ல சின்னதா பண்ணோம், சின்ன இடங்களுக்கு போனோம். இப்போ அன்னைக்கு சுற்றிலாம் போனோம். அது என்ன, ஒரு ஓசூர் போனோம், மதுரை போனோம், அதிசயம் போனோம். போன மாதம் போன வெக்கேஷனுக்கு பாம்பே போனோம். இனி நாங்கள் பிளான் பண்ணுறோம், இனிமேல் வேற நாட்டுக்கு எங்கேயாவது வெக்கேஷன் போகலாம் அப்படின்ட்டு. அதுவும் நடக்கும். அல்லேலூயா. ஆமாம், அதுவும் செய்வோம். ஏன்னா இது தேவன் உண்டாக்கி இருக்கிறாரு. அந்த இடத்துல நான் நிற்கும் போது, ஒரு குடும்பத்திலே நான் நின்று என் மனைவிக்கு பிள்ளைக்கு என்ன செய்யணுமோ அத்தனையும் செய்ய திராணியை அவர் பெருக பண்ணுவார். இதை ஒவ்வொரு ஆணும் எண்ணி பார்க்கணும். பாருங்க, அவர் எனக்கு தருவார். அவர் தந்திருக்காருன்னா அப்போ அந்த அம்மா கேட்கல, ஐயா கேக்கு பார்த்துக்கோங்க, நான் செழிச்சாதான் வாங்கி கொடுக்க முடியும், எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா கட்டாயமா செய்வார். நான் சொல்றேன், நிச்சயமா செய்வார். உங்க மனைவிக்கு பிள்ளைக்கு செய்யணும்னு எப்ப நினைக்கிறீங்களோ அப்ப வானம் திறந்து உங்கள் மேல் நிச்சயமாக கொட்டப்படும். நிச்சயமாக காரியங்கள் உங்க வாழ்க்கையில வாய்க்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, குடும்பமே முக்கியம். உங்க வியாபாரம் இல்லை, உங்க ஊழியம் கிடையாது. என் ஊழியம் ரொம்ப நல்லா வளருது, ஏன்னா நான் இந்த ரகசியத்தை கத்துக்கிட்டேன். என் பிள்ளைங்களோட என் மனைவியோட ஸ்பெண்ட் பண்ற டைம் தான் என்னுடைய வெற்றியின் ரகசியமாக இருக்கிறது. அது நடக்க நடக்க இங்க நடந்துகிட்டே இருக்கும். இங்க அவர் வேலையை பண்ணிட்டே இருப்பார், எங்கேயோ இருந்து காரியங்களை பண்ணுவார், எங்க இருந்தே செய்வார். சின்ன ஒரு காரியத்தை கூட ஆசீர்வச்சிடுவார். பாருங்க, நம்ம யூடியூப்ஸ்ல ஒரு மெசேஜ் போயிட்டு இருக்க, ஒருத்தங்க அப்படியே ஆன் பண்ணி பார்த்துருக்காங்க. ஒரு பிரிஞ்சு போன கணவன் மனைவி அதை பார்த்து ஒன்னாயிட்டாங்க. அந்த மெசேஜ் பார்த்து 2 பேரும் அந்த மெசேஜ் கேட்டு ஒன்னாயிட்டாங்க. இந்த மாசம் 25,000 ரூபாய் காணிக்க அமைச்சிருக்கிறாங்க. என் அக்கௌண்ட்ல வந்துருக்குது, வேணா பேங்க் டீட்டெயில் தரேன் பார்த்துக்கோங்க. ஒன்றும் இல்லை, நீ ஒரு சின்ன துளியை கூட தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஏன்னா அவர் சொன்ன ஸ்தானத்துல நீங்க நிக்கிறீங்க. நீங்க எதை மேன்மைப்படுத்துறீங்க? குடும்பம், மனைவி, குழந்தைகள். இதை வேல்யூ பண்ணதான் பிசினஸ் போகும். நிறைய பேர் பிசினஸ் சரியில்லை, வீட்டுல சரியா இருந்தாதான் பிசினஸ் சரியா இருக்கும். போர்ட்ல எழுதி வச்சுக்கோங்க, ஊழியம் என்று முக்கியம் இல்லையா, என் பிள்ளைகளை மனைவியும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார், நான் ஊழியத்துக்கு போகிறேன் அடியேன் அப்படின்னா நீங்க தான் பார்த்துக்கணும். உங்க பிள்ளை கூட நீங்க விளையாடணும்,
உங்க மனைவியோட நீங்க ஷாப்பிங் பண்ணணும், உங்க மனைவியோட ஸ்பெண்ட் பண்ணணும். பாருங்க, இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. இதெல்லாம் தெரியாம எப்படியோ லைஃப் போச்சு. ஆனா தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த காரியங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அப்படியே படிப்படியா நிறைய மாற்றங்கள் என் ஊழியத்திலும் என் வாழ்க்கையிலும் வந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. இது உங்களுக்கும் சாத்தியம், ஒவ்வொருவருக்கும் சாத்தியம். எல்லோருக்கும் பலன் செய்யும் சுவிசேஷமா இவைகள் இருக்கிறது. ஹல்லேலூயா. இதெல்லாம் மனசுல வைங்க. ஸ்பெண்ட் பண்ணுங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. வீட்டில் ஸ்பெண்ட் பண்றது வேஸ்ட் டைம் கிடையாது. இட் இஸ் த இன்வெஸ்டிங் டைம். இட்ஸ் நாட் அ வேஸ்டிங் டைம். சும்மா இருந்தா வீட்டுக்கு போவேன் இல்ல, வேலை இருந்தா கூட நான் வீட்டுக்கு போவேன். ஏன்னா அங்க கொடுக்க வேண்டிய நேரத்தை நான் கொடுத்தே ஆக வேண்டும். அப்படி நீங்க போகும்போது தேவன் அதை கனம் பண்ணுவார். நீங்கள் செய்கிற சின்ன சின்ன காரியங்களை கூட பெரிய அறுவடைகளை உங்கள் வாழ்க்கையில் அவர் கட்டளையிட ஆரம்பிப்பார். வாசிக்கவில்லையா என்று இயேசு கேட்டார். இதெல்லாம் நீங்க தெரியும் போதுதான், இதை அறியும் போதுதான் ஒரு விசுவாசம் வருது. கேட்கும் போதுதான் ஒரு விசுவாசம் வருது. அப்பதான் உங்க வாழ்க்கையில பார்க்கவும் ஆரம்பிக்கிறீங்க. அப்ப இந்த மாதிரி விஷயத்த கேட்கறது ரொம்ப அவசியம். பாருங்க, சண்டே இந்த மெசேஜ் உங்களுக்கு கிடைக்கும், கேளுங்க. ஒவ்வொரு ஞாயிறும் காலை மாலையும் இங்கே வாழ்வை பேசுகிறோம். பாருங்க, எவ்வளோ ரிஸ்க் எடுத்து கேட்குறாங்க. அவங்கெல்லாம் பாராட்டுறேன். நான் எவ்வளோ தூரத்துலேருந்து வேன் பிடிச்சி, ₹1 கூட நான் தரதில்லை, அவங்களா வேன் பிடிச்சி இது பண்ணி இந்த ஊழியம் செய்கிறவங்க யாரெல்லாமும் வராங்க. உட்காந்து ஏன் கேட்குறாங்கன்னா, இது கற்றுக்கிட்டா சூப்பராக போயிடும், அதனால தான் வராங்க. அந்த நம்பிக்கையில் தான் வராங்க. பாருங்க, ஸோ அதெல்லாம் நீங்கள் தான் தீர்மானிக்கணும். தீர்மானிச்சு நான் இதெல்லாம் மாதிரி கேட்கணும். சும்மா நான் எதையோ போய் உட்காந்துக்கிட்டு கண்ணீரை சிந்திக்கிட்டு ஆண்டவரே ஆண்டவரேன்னு அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. எவ்வளோ நாள் தான் சிந்த போறீங்க? மூக்கு தான் என்னத்துக்கு ஆகும்? அதெல்லாம் விடுங்க. நான் ஏன் அழணும் ஆண்டவரே? நான் அழுறதுக்காக என்ன உண்டாக்கிருக்கீங்க? அப்புறம் கல்வாரி எண்ணத்துக்கு, ரத்தம் எண்ணத்துக்கு, இவ்வளோ காயம் எண்ணத்துக்கு அவசியமே கிடையாது. என் வாழ்க்கையை மாற்றுறதுக்காக நீங்க ஒன்று செஞ்சிருக்கீங்க ஆண்டவர். நான் அதை நம்புறேன். நான் அதை என் வாழ்க்கையில பார்ப்பேன், என் பிள்ளைகள் வாழ்க்கையில பார்ப்பேன், என் குடும்பத்தில் பார்ப்பேன். அப்படி விசுவாசிக்கிற காரியத்தை கேட்கும்போது அந்த எண்ணமே வரும். பாருங்க, இல்லைன்னா அப்படியே போயிட்டே இருக்கும். பாருங்க, இன்னைக்கு இந்த நாளில் இப்படி கொண்டு உங்களை கேட்க வச்சிருக்காருன்னா நான் மெய்யாவே நம்புறேன். உங்க வாழ்க்கையை கட்டணும்னு அவர் முடிவு பண்ணியிருக்கிறார். உங்க வாழ்க்கையில ஏதோ ஒன்று செய்யணும்னு அவர் தீர்மானிச்சிருக்கிறார். அதனாலதான் எத்தனையோ 1000 பேர் இருக்கும்போது நீங்க இதை கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க காதால கேட்டதை கண்ணால பார்ப்பீங்க. இந்த காதுகளால் கேட்டதை உங்கள் கண்கள் காணும், உங்கள் கண்கள் காணும், கண்டே தீரும், பார்த்தே தீரும். உங்கள் குடும்பம் இன்னொரு அடுத்த கட்ட சந்தோஷத்தை நோக்கி, ஒற்றுமையை நோக்கி நிச்சயமாய் நடை போட்டே தீரும். ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைகள் வெறுமனையை திரும்புவதில்லை, அது அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுகிற ஒன்றாக அவைகள் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா.